வணக்கம் அண்ட் வெல்கம் டு இட்ஸ் முத்து சிஏ. இன்னைக்கு நம்ம ஒரு டீட்டெயில்டாக பார்க்க போகிற சாப்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டருங்க. சாப்டர் 17 ஆன் கலெக்ஷன் அண்ட் ரிகவரி, டிடிஎஸ் டிசிஎஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி ஆக்ட் 1961 இருந்தது. இப்போ சாப்டர் 19 மாறிருக்கு. எப்படி மாறி இருக்கு, என்ன எக்ஸாக்டாக வேர்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, இன்டர்பிரிட்டேஷன் எப்படி மாறி இருக்கு, ஃபினான்ஸ் ஆக்ட்னால என்ன இம்பாக்ட், இது எல்லாத்தையும் பார்க்கலாமா? நம்ம பழைய வீடியோவில் பார்த்த மாதிரி இப்போயுமே நான் என்ன சொல்கிறேன்னா 4 பார்ட்டாக நம்ம இது தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட் அப்படிங்கிறது ஒரு டிரான்சிஷன் ஃபேஸ், அதாவது ஆக்ட் 1961 2025 ஸ்பெசிஃபிக்காக செக்ஷன் ரெஃபரன்சஸ் எப்படி மாறி இருக்கு, எப்படி கம்பைன் ஆயிருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்து ஒவ்வொரு செக்ஷனையும் எப்படி ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். ரொம்ப ஒரு சில செக்ஷன்ஸ்க்கு டீப்பாக போய் வேர்டிங் எப்படி மாறி இருக்கு, மீனிங் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். டு அண்டர்ஸ்டாண்ட் இனிமேல் நான் இந்த ஆக்டை நாளைக்கு படிக்கணும்னா எப்படி புரிஞ்சுக்கணும், எப்படி ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த டீப் டைவ் அப்படிங்கிற செக்ஷன். கடைசி செக்ஷனாக என்ன தெரிஞ்சுப்போம் அப்படின்னா, இந்த ஆக்ட் 1961 2025 மாறி இருக்கிறதுல லா எப்படி மாறி இருக்கு, ப்ரொவிஷன்ஸ் என்ன மாறி இருக்கு, ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 என்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறதான் தெரிஞ்சுக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஏன்னா இந்த மாதிரி நிறையா வீடியோஸை ரெகுலராக போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இட்ஸ் முத்து சிஏ ஃபாலோ பண்ணுறது மூலமாக இன்கம் டேக்ஸில் வி கேன் ரிமைன் அப்டேட்டட். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் முத்து சிஏ. சரி, ஃபர்ஸ்ட் பார்ட் செக்ஷன்ஸ் எப்படி மாறி இருக்கு ஆக்ட் 1961 2025 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா 102 செக்ஷன்ஸாக இருந்தது, இப்போ 41 செக்ஷன்ஸாக மாறி இருக்கு. அந்த 102 எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குங்கிறத ஆக்ட் 1961 லெஃப்ட் சைட் பார்க்குறோம், ரைட் சைடில் 2025 எப்படி ஸ்ட்ரக்சர் ஆயிருக்குன்னு பார்க்குறோம். ஸோ 2025 பார்த்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் மூவ் ஆயிருக்கு, ஆனால் ரொம்ப குறைஞ்ச செக்ஷன்ஸ். அப்போ மிச்ச செக்ஷன்லாம் என்ன ஆச்சு, ஹேவ் தே பீன் ரிமூவ்டு, இனிமே வேலிடே கிடையாதா, இர்ரிலவெண்டா அப்படின்னு கேட்டால் இது எதுவுமே இல்லைங்க, அப்படியே இருக்க போகுது. அப்போது ஆக்ட் 1961 2025 மாறி இருக்கிறதுல பெருசாக செக்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணல, மேபி இங்கே எங்கே மீனிங் மாறி இருக்கே தவிர அப்படியே தான் இருக்குது. அப்போது என்ன வாயிருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தட்ஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் திஸ் பர்டிகுலர் சாப்டர். இப்போ ஜென்ரல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 190 and 91 2 செக்ஷன் தான், இப்போயும் 2 செக்ஷன் தான். அதாவது டிடிஎஸ் அப்படிங்கிறத டிடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஒரு பவர் கொடுக்குற செக்ஷன். அடுத்து டிடெக்ஷன் அட் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா 57, கலெக்ஷன் அட் சோர்ஸ் 4. மொத்தமாக இந்த 61 செக்ஷன் 11 செக்ஷனாக மாறிடுச்சு, 50 செக்ஷன் காணாமல் போயிடுச்சு. இதுதான் ரொம்ப ஒரு உண்மையிலே ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இதை எப்படி கிளப் பண்ணியிருக்காங்க, எப்படி மூவ் பண்ணியிருக்காங்கிறத அஃப்கோர்ஸ் அதை ரொம்ப டீட்டெயில்டாகவே நான் கவர் பண்ண போகிறேன். அடுத்து அட்வான்ஸ் பேமெண்ட் 14 செக்ஷன் இப்போ 8 ஆயிருக்கு. கலெக்ஷன் அண்ட் ரிகவரி, அதாவது டேக்ஸ் ரிகவரி ஆஃபீஸர் பண்ண வேண்டிய டியூட்டி 15 இருந்தது 12 ஆயிருக்கு. ஒரு பர்டிகுலர் 2 செக்ஷன் 233 and 234 ரிலவென்ட் டு ரெகுலர் அசஸ்மெண்ட் அண்ட் ரிகவரி ரிலேட்டடாக இருந்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க, பிகாஸ் இட் இஸ் ஒமிட்டட் இன் ஆக்ட் 1961, அதனால் ரிமூவ் பண்ணிட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் சார்ஜபிள், அதாவது லேட் ஃபைலிங், லேட் பேமெண்ட், லேட் அட்வான்ஸ் டேக்ஸ், இதுக்கெல்லாம் சார்ஜ் பண்ண இன்ட்ரெஸ்ட் அப்படியே தான் இருக்குது 4 செக்ஷனாக. லெவி ஆஃப் ஃபீஸ், அதாவது லேட் டிடிஎஸ், லேட் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன், ஆதார் லிங்கிங், இது எல்லாமே நிறைய பேர் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க அப்பப்போ. ஸோ அதுவும் அப்படியே 4 செக்ஷனாக இருக்குது, இதெல்லாம் மாறல. அப்போ எங்கே மாறி இருக்கு, டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ், அதாவது 61 செக்ஷனாக இருந்தது 11 செக்ஷனாக இருக்குது. சரி, இது ஒரு மேத்தமேட்டிக்கலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாமா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல எப்படி செக்ஷன்ஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு. ஸோ 102 செக்ஷன்ஸ் இருந்ததில் 6 ரிடண்டன்ட் ஆயிடுச்சு, 7 ஒமிட்டட், அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேயே அது ஒமிட்டட்னு சொல்லியிருந்திருக்காங்க. 1 மூவ் பண்ணிட்டாங்க, அதாவது இந்த சாப்டரை விட்டு வெளியில் மூவ் பண்ணிட்டாங்க. 50 செக்ஷன்ஸை கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கில் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க, அதாவது ஒரு செக்ஷன்ஸை ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி 2 செக்ஷன்ஸ் ரெடியூஸ் ஆயிருக்கு. ஒரு புது செக்ஷன் வந்திருக்கு. இந்த ஒரு புது செக்ஷனுங்கிறது பெருசாக கம்ப்ளீட்டாக நியூ செக்ஷனில் வேற சாப்டர்ல இருந்து இந்த சாப்டருக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி தான் 41 செக்ஷன்ஸ். ஸோ இதில் 6 செக்ஷன் ரிடண்டன்ட் அப்படின்னு எது பார்த்தீங்கன்னா, இந்த 6 செக்ஷன் அஃப்கோர்ஸ் நான் ஒன்னொன்னையும் ஸ்பெசிஃபிக்காக போக விரும்பலை, ஏன்னா இட் இஸ் எனிவேஸ் ரிடண்டன்ட்ல. அஃப்கோர்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா பீரியட் நிறைய செக்ஷன்லாம் 1989 ரிடண்டண்ட்டாக இருந்திருக்கு, இன்னமும் இன்கம் டேக்ஸ் ஆக்டில் அப்படியே இருந்திருக்கு அந்த செக்ஷன். அதை இப்போ எனிவேஸ் இர்ரிலவெண்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இட் ஈவன் ரீசெண்டாக 205 வரைக்கும் 2005 வரைக்கும் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே ரிடண்டன்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஒமிட்டட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கம்ப்ளீட்டாக ஆக்ட் 1961 அந்த செக்ஷன் ஒமிட்டட் தான். அப்புறம் எதுக்குப்பா அந்த செக்ஷன் 2025? அஃப்கோர்ஸ் ரிடண்டன்ட்டே இல்லைங்கும் போது ஒமிட்டட் எப்படி இருக்கும்? ஸோ ஒமிட்டட் இந்த 6 செக்ஷன், சாரி இந்த 7 செக்ஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா வெரி ஓல்டு, 1971 ஒமிட் ஆன செக்ஷன்
நம்பர்ஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ தூக்கிட்டாங்க, அதனால் ரெடியூஸ்ட் 7 வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. சரி, ஒரு செக்ஷன் என்ன மூவ் ஆயிருக்கு அப்படின்னா இது ஒரு ரொம்ப ஒரு குட் மூவ்னு சொல்லலாம். அதாவது என்ன அப்படின்னா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 சுமார் ஒரு 15-20 இடம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மீனிங், ஒவ்வொரு அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு இடத்துல டீம் பேஸ்ட் இருக்கும், ஒரு இடத்துல டீம் பேஸ்ட் இருக்காது, ஒரு இடத்துல டைனமிக் இருக்கும், ஒரு இடத்துல டைனமிக் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காது. இந்த மாதிரி மொத்தமாக இருந்த ஒரு அதோட அப்ஜெக்டிவ் வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையும் வேற வேற மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க. நமக்கே டவுட் வந்துடும், எதுக்கு தான்ப்பா இந்த ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட் கொண்டு வந்தீங்க அப்படின்ட்டு. இப்போ பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்னா செக்ஷன் 532 எங்கே வேணாலும் ஃபேஸ்லெஸ் அசஸ்மெண்ட்டை பற்றி பேசு, அது எல்லாமே 532ல் இருக்குது. ஸோ காமன் அப்ஜெக்டிவ் 4 அப்ஜெக்டிவ், காமன் அப்ஜெக்டிவ், அது 4மே 532 லிஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இது எங்கெல்லாம் ஃபேஸ்லெஸ் இருக்கோ இட் ஜம்ப்ஸ் டு 532. இது இந்த சாப்டரில் மட்டும் கிடையாது, எல்லா சாப்டர்லையுமே we will discuss. It has moved to 532. So this is very interesting move, very need அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒவ்வொரு இன்டர்பிரிட்டேஷனும் இல்லாமல் ஒரே இன்டர்பிரிட்டேஷன். ஸோ தட்ஸ் a good move. நெக்ஸ்ட் 50 செக்ஷன் கன்சால்டேட்னு சொன்னேன்ல, இதில் பார்த்தீங்கன்னா ஐ வில் டைரக்ட்லி ஜம்ப் டு திஸ் டிடிஎஸ் பார்ட். செக்ஷன் 193, அதாவது சேலரி இல்லாமல் இருக்கிற டிடிஎஸ் 193லேருந்து 197A வரைக்கும் மொத்தமாக இருந்தது 41 செக்ஷன். 193லேருந்து 197Aக்குள்ளே எத்தனை செக்ஷனா? 41 செக்ஷனா. அது இப்போ என்ன இருக்குது? ஒரே செக்ஷன் 393. ஒரே செக்ஷன் 193 has become 393 மாதிரி 41 செக்ஷனையும் 393லே உள்ள கொண்டு வந்துட்டாங்க. எவ்வளவு எப்படி முடியும்னு ஃபர்ஸ்ட் யோசிக்கணும் இல்லையா? அஃப்கோர்ஸ் ஐல் எக்ஸ்பிளைன் யூ. ஸோ மிச்செல்லாம் வந்து சிம்பிள் மூமெண்ட்ஸ் தான், அது அந்தந்த செக்ஷன் வரும்போது ஐ டெஃபினெட்லி எக்ஸ்பிளைன் யூ. முக்கால்வாசி டிடிஎஸ்ஸையும் டிசிஎஸ்ஸையும் ஒரே செக்ஷனாக கொண்டு வந்திருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராசஸிங் ஆஃப் ரிட்டர்ன். டிடிஎஸ் ரிட்டன் 200Aல இருந்துச்சு, டிசிஎஸ் ரிட்டன் 206CBல இருந்துச்சு. இப்போ ஒரே செக்ஷனாக 399ல் கொண்டு வந்துட்டாங்க. அது டிடிஎஸ்ஸாக இருந்தா என்ன, டிசிஎஸ்ஸாக இருந்தா என்னையை பொறுத்த வரைக்கும் ஒன்று தானே. As far as income tax matters, TDS is different, TCS is different. As far as I am concerned, something has been deducted from me, something has been collected from me. இதோட ப்ராசஸிங் காமனாக இருக்கட்டும் அப்படின்ட்டு ஆஸ் அ காமன் மேன் நான் சொல்கிறேன். ஸோ அப்போ ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தானே இந்த ஆக்டோட முக்கியமான ஒரு அப்ஜெக்டிவ். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங்குமே டிடிஎஸ் ரிட்டன் ஒரு இடத்துல இருந்துச்சு, டிசிஎஸ் ரிட்டன் ஒரு இடத்துல இருந்துச்சு. டிடிஎஸோட பெனால்ட்டி, டிசிஎஸோட ஃபைன் அண்ட் அதர் திங். ஸோ இது எல்லாமே வந்து நவ் தே ஹவ் கம்பைன்ட் இன்டு சிங்கிள் செக்ஷன் 397ல். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு செக்ஷனையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. அதாவது டிடிஎஸ்ஸையும் டிசிஎஸ்ஸையும் கம்பைன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ ஐ ஆம் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் திஸ் 41. உங்களுக்கு எப்படி மூவ் ஆயிருக்குன்னு சொல்லணுங்கிறதுல ஐ எம் வெரி ஃபோக்கஸ்ட் ஆன் தட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 194Aல இருந்த ஒரு சில ப்ரொவிஷன்ஸை 393லையும், அதாவது டிடிஎஸ் ப்ரொவிஷன்லையும், ஒரு சில பர்டிகுலர் ரிலவெண்ட்டை வந்து 400லையும் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இந்த ஒவ்வொரு செக்ஷன்லையும் வந்து தேர் வேர் ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பவர் கொடுத்துருந்தாங்க சில ரிலாக்ஸேஷனுக்கு. அதாவது ரிலவெண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரிலாக்ஸ் பண்ணலாம், அதுக்கான கைட்லைனை பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதை வந்து மொத்தமாக they have brought it into 400. ஸோ அப்போது இதே மாதிரி இது எல்லாத்துலேயும் இருந்ததை மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நான் கன்வீனியன்ஸ்க்காக ஐ ஆம் கவரிங் இட் அஸ் ஒரே செக்ஷன் 194Aல இருந்ததை மட்டும் பிரித்து 400ல் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து 210 அப்படிங்கிற அட்வான்ஸ் டேக்ஸ் ரிலேட்டடில் 2 பார்ட் இருந்துச்சு. ஒன்று ஓன் கேல்குலேஷன், இன்னொன்று பர்சியூவன்ஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் அசஸிங் ஆஃபீஸர். கடைசி ஒன்று 1 நியூ அப்படின்னு சொன்னேன். இது ஆக்சுவலி நியூ கிடையாது. செக்ஷன் 173ன்னு சாப்டர் 15ல் ஆக்ட் 1961ல் இருந்துச்சு. அது எதை பற்றி அப்படின்னா நான் ரெசிடென்ட்ஸோட அசட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ரிகவரி ரிலேட்டட். ஸோ எனிவேஸ் ரிகவரி எல்லாம் எங்கே இருக்குது? சாப்டர் 17ல் இருந்துச்சு ஆக்ட் 1961ல். அது எதுக்கு நான் ரெசிடென்ட்டோட ரிகவரியை மட்டும் கொண்டு போய் சாப்டர் 15ல் வைக்கிறீங்கன்னு ஆக்ட் 2025 என்ன பண்ணிட்டாங்க, கொண்டு வா இங்கே அப்படின்னு சொல்லி they have now brought it into chapter 19 because that is also related to recovery. ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணால் யூ கெட் 41 செக்ஷன்ஸ். அதுதான் ஆக்ட் 2025ல் இந்த சாப்டர் 19ல் இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ். கிளியர்? ஸோ இதுதான் வந்து மூவ் ஆயிருக்க விஷயங்கள், அதாவது ஒரு டிரான்சிஷன் ரிலேட்டடான ஃபேஸ். சரி, இப்போ ரீவேம்ப் அப்படிங்கும்போது நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு செக்ஷனையும் எடுத்து, அதாவது 390 393 செக்ஷன் எடுத்து எப்படி ரீவேம்ப் பண்ணியிருக்காங்க, எப்படி கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க, எப்படி கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 390ங்கிறது வந்து மேஜர்லி பழைய 190, அதாவது பவர் டு டிடெக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து 190ல் இருந்தது. ஸோ இந்த பவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிடெக்ஷன் ஆர் கலெக்ஷன், அட்வான்ஸ் பேமெண்ட்,
390 to 2A அதாவது நான் மானிட்டரி பெர்க்யூசிட்ஸ். இது மூணையும் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை வந்து 191 390ல இருந்தது வந்து 391 இஸ் நத்திங் பட் ஃப்ரம் 191. சேம் வே 191ல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஷால் பி பேயபிள் irrespective of the fact that in respect of such income is made in a later tax year. ஸோ டிடிஎஸ் அப்படிங்கிறது வந்து அந்த டிரான்சாக்ஷன் நடக்கும்போது இட் மஸ்ட் பி டிடெக்டட். அதே மாதிரி டிசிஎஸும். ஸோ இட் டசன்ட் மேட்டர் அது எந்த டேக்ஸ் இயரில் நம்ம ரிப்போர்ட் பண்ண போகிறோங்கிறத தாண்டி அப்பப்போ பண்ணிடணும் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ வில் டைரக்ட்லி ஜம்ப் டு இந்த மூமெண்ட் 199(1), 206(c)(4), 199(2) அப்படிங்கிறத மூணையுமே ஃபைல கொண்டு வந்திருக்கேங்கிறாங்க. என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா the tax deducted at source or collected at source from 390 to 2A under this chapter and paid to the central government shall be treated as tax. Very simple. TDS, TCS or இந்த ESOP ரிலேட்டடான டேக்ஸ் இது எல்லாமே என்னோட டேக்ஸ் தான், எனக்கு தான் கிரெடிட் வரணும் அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வந்து முன்னாடி 3 இடத்துல கொடுத்துருந்தாங்க. அதாவது 199(1)ல டிடக்ஷன் பற்றி, 206(c)(4)ல கலெக்ஷன் பற்றி, 199(2)ல அந்த சேலரி ரிலேட்டட் மேட்டர். இது எல்லாத்தையுமே இப்போ என்ன பண்ணிட்டாங்க மொத்தமாக 395ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி புது ரூல்ஸ் போர்ட் கொண்டு வரலாம், பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது வந்து முன்னாடி 199(3)ல டிடிஎஸ் பற்றியும் 206(c)(4)ல டிசிஎஸ் பற்றியும் இருந்துச்சு. இப்போ கம்பைன்டு இட் இஸ் ஆல் நவ் அண்டர் 396. ஸோ இதையுமே தே ஹவ் கிளப்ட். அப்போ டிடிஎஸ் டிசிஎஸ்ன்னு தனித்தனியாக இருந்ததை மொத்தமாக ஒரு இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப சிம்பிளிஃபைடில். அஃப்கோர்ஸ் டிடிஎஸ்னால் ஒரு இடத்துல படிக்கணும், டிசிஎஸ்னால் ஒரு இடத்துல படிக்கணுங்கும் போது கான்செப்ட் ஆன் அ ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல இட் இஸ் சேமுங்கும் போது எதுக்கு தனித்தனியாக இருக்கணும் அப்படிங்கிறதான் அப்ஜெக்டிவ். அதை தான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தான் வந்து செக்ஷன் 390ல பண்ணியிருக்காங்க. ஸோ 390ல என்ன பண்ணியிருக்காங்க 190, 202, 206(c) இந்த எல்லா செக்ஷனில் இருக்க ரிலவெண்ட் பேராஸை கொண்டு வந்து 390ல தே ஹவ் பிளேஸ்ட் இட். ஸோ இதுதான் வந்து 390யோட ரீஸ்ட்ரக்சரிங். பட் இதில் ரொம்ப முக்கியமான ரீவேம்பிங் அப்படிங்கும்போது இன்னொன்று விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் எப்படி ஆரம்பிக்குது 190 நாட் வித் ஸ்டாண்டிங். நம்ம ஆல்ரெடி சேலரி பார்க்கும்போதே பார்த்தோம். நாட் வித் ஸ்டாண்டிங்கிறது என்ன பண்ணிட்டாங்க irrespective ஆஃப் த ஃபேக்ட் அப்படின்னு மூவ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ 191ல ஒரு பெரிய பேரா இருக்குது, கிட்டத்தட்ட 5 லைன். அதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்கன்னா regular assessment in respect of any income to be made in the later assessment year. To be made in the later assessment year, the tax on such income shall be payable by deduction, கலெக்ஷன், அட்வான்ஸ் பேமெண்ட். 3 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. 4வது என்ன சொல்லியிருக்காங்க ரிலேட்டிங் டு 190 to 1A பேமெண்ட் அண்டர் செக்ஷன் 190 to 1A சேலரியில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பார்ட்ஸ். இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா நத்திங் இன் தி செக்ஷன் ஷால் ப்ரீஜுடிஷ் த சார்ஜ் ஆஃப் டேக்ஸ். அதாவது இதெல்லாம் இன்கம் தான், இதெல்லாம் டாக்ஸபிள் தான். இங்கே டிடெக்ட் பண்ணியிருக்காங்கிறதுனால டசன்ட் மீன் அங்கே டாக்ஸபிள் இல்லைன்னு கிடையாது. அப்போது இன்கம் கம்ப்யூட்டேஷன் வேற மேட்டர், டிடிஎஸ் வேற மேட்டர், ரெண்டையும் கம்பைன் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான். அது இப்போ எப்படி பண்ணிட்டாங்க நத்திங் கண்டெயின் இன் திஸ் செக்ஷன் ஷால் அஃபெக்ட். டாக்ஸபிலிட்டி வேற, டிடக்டபிலிட்டி வேற, டாக்ஸபிலிட்டி வேற, கலெக்டபிள் வேற அப்படின்னு சொல்லி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரீஜுடிஷுங்கிற கிளாஸ் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அஃபெக்ட் அப்படின்னு சிம்பிள் இங்கிலீஷ் வேர்டாக மாற்றிருக்காங்க. ஸோ இட் வில் நாட் அஃபெக்ட் ஸ்கோப் ஆஃப் டோட்டல் இன்கமையோ கேல்குலேஷன் ஆஃப் டோட்டல் இன்கமையோ இந்த டிடிஎஸ் ப்ரொவிஷன்ஸ் மாற்றாது, சேஞ்ச் பண்ணாது, அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது தான் இந்த இது. இவ்வளோ பெரிய லைனாக இருந்ததை சிம்பிளாக ஏபிசி அப்படின்னு 3 கேட்டகரியாக பிரித்து தே ஹவ் கிவன் இட் அஸ் புல்லட்டடாக கொடுத்துருக்காங்க. ஸோ புல்லட், டேபிள், ஃபார்முலா இதெல்லாம் வந்து ஆக்ட் 2025ல ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆல்ரெடி சேலரிலையும் ஒரு சில புல்லட்டட் பார்த்தோம், இங்கேயுமே அதே மாதிரி புல்லட். ஸோ நத்திங் ஹஸ் சேஞ்ச், ஜஸ்ட் தட் படித்தா டக்குன்னு புரிகிற மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் இதுதான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 202 and 206(c)ல என்ன இருந்திருக்குன்னா the power to recover tax by deduction under the foregoing provisions of this chapter shall be without prejudice to any other mode of recovery. அப்போ டிடிஎஸ்ங்கிறது ஒன் ஆஃப் த மோட் ஆஃப் ரிகவரி. இது வந்து மற்ற ரிகவரியை அஃபெக்ட் பண்ணாது. டிடிஎஸ் இஸ் அன் அடிஷ்னல் ரிகவரி, டிசிஎஸ் இஸ் அன் அடிஷ்னல் ரிகவரி அப்படிங்கிறது. ஸோ இங்கே வந்து 206(c)(2ல அகெயின் பவர் டு ரிகவர் டேக்ஸ் பை கலெக்ஷன் அண்டர் திஸ் செக்ஷன், அதாவது 206(c)யோட செக்ஷனில் எனி அதர் மோட் ஆஃப் ரிகவரி. ஸோ 202ங்கிறது டிடிஎஸ்க்கு, 206(c)ங்கிறது டிசிஎஸ்க்கு. 2 தனித்தனி இடத்துல பவர் பற்றி பேசியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லிட்டாங்க மொத்தமாக கம்பைன் பண்ணி 394ல the payment of tax referred to in subsection 1 shall be in addition to any other mode of tax recovery.
அப்போ ப்ரீஜுடிஷியங்கிறது என்ன பண்ணிட்டாங்க, ஷால் பி இன் அடிஷன் டு எனி அதர் அப்படின்னு மாற்றிட்டாங்க. இந்த ப்ரீஜுடிஷியங்கிறத வேர்டில் அடிஷன் டு எனி அதர் மோட் ஆஃப் டேக்ஸ் ரிகவரி அப்படின்னு மாற்றிட்டாங்க. சரி, அப்போ 391 என்ன கொடுத்துருந்தாங்க, நம்ம ஆல்ரெடி இங்கேயே பார்த்தோம், புல்லட்டடாக கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதே தான். அப்போது அகெயின் டிடிஎஸ்க்கு ஒரு இடத்துல டிசிஎஸ்க்கு ஒரு இடத்துல கொடுத்துருந்ததை கம்பைன் பண்ணி இந்த பவர் டு ரிகவர் டேக்ஸை வந்து they have brought it into 394 in a very simplified manner. அதே மாதிரி டிசிஎஸ்ஸையுமே they have combined into 394. சேம் பாயிண்ட், டிடிஎஸ்ல ஒன்று இருந்தது, டிசிஎஸ்ல ஒன்று இருந்த பவரை வந்து கம்பைன் பண்ணி ஒரே பவராக 394ல் கொடுத்துட்டாங்க, a combined பவர். நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான டிரான்சிஷன், அதாவது நம்ம டிடிஎஸ் பற்றி சொல்லியிருந்தோம், நிறையா செக்ஷன்ஸை கன்சாலிடேட் பண்ணியிருக்காங்கன்னா அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். 43 செக்ஷன்ஸ் ஆர் நோ 2 செக்ஷன்ஸ், அதாவது சேலரிக்கு ஒரு செக்ஷன், மற்ற எல்லாத்துக்கும் ஒரு செக்ஷன் அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ 192 ஆன் சேலரி அண்ட் 192A ஆன் பிஎஃப் வித்ட்ராயல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி 392. 192 இஸ் 392. அதே மாதிரி மற்ற எல்லா டிடிஎஸ் செக்ஷன்ஸ், அதாவது 193லேருந்து ஆரம்பிக்கிற எல்லா டிடிஎஸ் செக்ஷன்ஸும் ஹஸ் பிகம் 393. அதாவது டிடக்ஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் இஸ் 393. இந்த 393 ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். 393 எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்கன்னா 1 to 3 வந்து டிடக்ஷன் பற்றி பேசுது, 4 and 5 வந்து டிடக்ஷன் இதுக்கு வேண்டாம் அப்படிங்கிற டிரான்சாக்ஷன்ஸ் பற்றி பேசுது, 6 to 9 வந்து இந்த டிடக்ஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து எப்படி டிக்ளேர் பண்ணணும், யார்கிட்ட டிக்ளேர் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசுது. 10 அப்படிங்கிறது வந்து டிடிஎஸ் வந்து நெட் பண்ணி பண்ணணுமா கிராஸ் பண்ணி பண்ணணுமாங்கிற அந்த கான்செப்ட் பற்றி, கிராசிங் அப் கான்செப்ட் பற்றி 10ல் பேசியிருக்கு. 11 அப்படிங்கிறது சஸ்பென்ஸ், அதாவது முன்னாடி வந்து ஒவ்வொரு செக்ஷன்லையுமே வந்து தனித்தனியாக சொல்லியிருந்தது, இப்போ கம்பைன் பண்ணி 393 11ல் மொத்தமாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒன்றொன்னே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இந்த 1 to 3ன்னு சொன்னேன் இல்லையா, இதில் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெசிடென்ட்டுக்கான டிடெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் 1ல் இருக்குது, நான் ரெசிடென்ட்டுக்கு மட்டும் டிடெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் 2ல் இருக்குது, ஃபார் எனி பர்சனுக்கு டிடெக்ட் பண்ண வேண்டியதெல்லாம் 3ல் இருக்குது. இந்த 1 2 3 தான் வந்து இனிமே டிடிஎஸ் எல்லா செக்ஷன்ஸும் இந்த 1 2 3 393 1 393 2 393 3 இந்த 3ல் கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேமெண்ட் டு ரெசிடென்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேபிள் 8 கேட்டகரி. ஸோ கமிஷன் அண்ட் ப்ரோக்கரேஜ் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேட்டகரி, ரெண்ட் செகண்ட் கேட்டகரி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 3, கேபிட்டல் மார்க்கெட் 4, இன்ட்ரெஸ்ட் பற்றினதெல்லாம் 5, கான்ட்ராக்டர் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் டெக்னிக்கல் சர்வீஸ் இது பற்றி இருக்கிறது 6, டிவிடெண்ட் 7, 8 அதர் கேசஸ் மற்ற எல்லாம் இருக்கிறது 8ல். ஸோ இதுதான் அந்த கம்பைன் பண்ணியிருக்க செக்ஷன் ரெஃபரன்சஸ் எப்படி மூவ் ஆயிருக்குங்கிறது. இப்போ கமிஷன் அப்படிங்கும்போது 194Hங்கிறது ஜென்ரல் கமிஷன், 194Dங்கிறது இன்சூரன்ஸ் கமிஷன். இது ரெண்டே இங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க, டேபிள் சீரியல் நம்பர் 1ல் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ரெண்ட் 194I ஜென்ரல் ரெண்ட், அதாவது ஸ்பெசிஃபைட் ரெண்ட், 194IBங்கிறது காமன் மேனோட ரெண்ட். ஸோ இது ரெண்டே இங்கே கம்பைன் பண்ணியிருக்காங்க சீரியல் நம்பர் 2ல். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு செக்ஷன்ஸையும் ரீவேம் பண்ணியிருக்காங்க. எதுக்கு, பேமெண்ட் டு ரெசிடென்ட், அதாவது இந்த 8 கேட்டகரி வந்து ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணால் மட்டும்தான் நான் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நம்பர் 2 என்ன அப்படின்னா, அதாவது 393 2ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணால் மட்டும் டிடிஎஸ் உண்டு அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் எத்தனை டிரான்சாக்ஷன்னா 17 டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஒரே டேபிள் 17 டிரான்சாக்ஷன். இந்த 17 டிரான்சாக்ஷனுமே எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் தான். பல இன்ட்ரெஸ்ட் ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸை வந்து கம்பைன் பண்ணி they have classified here. ஸ்போர்ட்ஸ்மென் அந்த அசோசியேஷன், ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன், நான் ரெசிடென்ட் ஸ்போர்ட்ஸ்மென், என்டர்டைனர், ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறத ஒரு கேட்டகரியாகவும், இன்ட்ரெஸ்ட் பற்றினது ஏகப்பட்ட கேட்டகரி, இன்கம் ஃப்ரம் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு சில கேட்டகரி, எனி அதர் சம் நம்மளோட மேஜர் நான் ரெசிடென்ட் ரிலேட்டட் ஆகக்கூடிய 195 செக்ஷன் அதுவும் வந்து they have covered here. அப்போ இதெல்லாம் தான் வந்து 17 டிரான்சாக்ஷனாக ஸ்பிளிட் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. மூணாவது கேட்டகரி என்ன சொல்லியிருந்தேன், 393 3, தட் இஸ் பேமெண்ட் டு எனி பர்சன், யாருக்கு பே பண்ணாலும் டிடிஎஸ்ஸை நான் டிடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் 7 டிரான்சாக்ஷனாக பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து கேம் 194B, செகண்ட் ஆன்லைன் கேம் 194BA, அடுத்து ஹார்ஸ் ரேஸ் 194BB, இதெல்லாம் கேம்ஸ் ரிலேட்டட். அப்புறம் லாட்ரி ஆர் கேஷுவல் இன்கம் சொல்லுவோம் இல்லையா 194G. ஸோ இது வந்து ஒரு தனி கேட்டகரி. 194N பேங்க் வித்ட்ராயல், அந்த 20 lakhs 1 crore வரைக்கும் இருக்கிற ஸ்லாப்லாம் வந்து 194N வந்து சீரியல் நம்பர் 5. 194Eங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் நேஷ்னல் செக்யூரிட்டி சேவிங், என்எஸ்எஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து 6. 194T இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண பார்ட்னரோட டிடிஎஸ் இஸ் கம்மிங் அண்டர் சீரியல் நம்பர் 7. அப்போ 393 3 வந்து 7 டிரான்சாக்ஷனாக பிரிச்சிருக்காங்க, ரைட். ஸோ அதான் 393 1, 393 2, 393 3. இது எல்லாமே வந்து they have been classified as, இப்போ நம்ம பேசணும் இல்லையா 41 செக்ஷன்ஸ்,
அந்த 41 செக்ஷன்ஸை கம்பைன் பண்ணி இதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த 393(1), 393(2), 393(3). Now 393(4) and 5 என்ன சொல்லியிருந்தேன்? நோ டிடக்ஷன் சொல்லியிருந்தேன். இது வந்து ஒரு இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா பேங்க்குக்கு பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு டிடிஎஸ் கிடையாது. மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைமுக்கு ரிலேட்டடாக பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட் அந்த காம்பன்சேஷனுக்கு வந்து டிடிஎஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த இதுக்கு லிமிட் ஒரு கேட்டகரி, அதாவது 194(c)னா 30,000 வரைக்கும், அக்ரிகேட்னா 1 lakh அப்படிங்கிற மாதிரி லிமிட் இஸ் டிஃப்ரெண்ட். அதை வந்து த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்னு சொல்கிறோம். பட் அது இல்லாமல் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும்ல. 194(c) தான் ஆனால் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம், 194(j) தான் ஆனால் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாம், 194(a) தான் ஆனால் டிடிஎஸ் பிடிக்க வேண்டாங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒரு எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும்ல. அது முன்னாடி எங்கே இருக்கும்? செக்ஷன்ஸ்குள்ளே இருக்கும். ஒரு ப்ரொவிசோவாவோ ஒரு எக்ஸ்பிளனேஷனாவோ கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் எங்கே கொண்டு வந்துட்டாங்கன்னா 393(4)ல் கொண்டு வந்துட்டாங்க. அப்போ 393(4) gives you a very clear picture on what you need not deduct TDS. அப்போ நான் 393(4) வந்து இண்டிபெண்டாக படிக்கக்கூடாது. 393(1) combined with 393(4), 393(2) combined with 394, 393(4), 393(3) combined with 393(4. அப்போ இப்படி கம்பைன் பண்ணி படிக்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா நான் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி ஒரு சிம்பிளாக கிளாஸிஃபை பண்ணுறேன். ஸோ தட் இனிமேல் நீங்கள் டிடிஎஸை ஃபர்ஸ்ட் ஏப்ரல்லேருந்து புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஃப்ளோ சார்ட்டை ஃபாலோ பண்ணால் வித்தின் மினிட்ஸ் யூ வில் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை எந்த டிரான்சாக்ஷனில் எவ்வளோ ரேட்டுங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை தான் பண்ணியிருக்கேன். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ வாட்ச் த வீடியோ ஃபுல்லி. அடுத்து 393(5)ல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாட் டிடக்டபிள் ஃபார் சர்டைன் பர்சன்ஸ். இவங்களுக்குலாம் பே பண்ணால் மட்டும் கிடையாது. அதாவது பழைய செக்ஷன் 196 இவங்களுக்குலாம் பே பண்ணால், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாலோ ஆர்பிஐக்கு பே பண்ணாலோ, இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடாக பே பண்ணாலோ இந்த பேமெண்ட்ஸுக்கெலாம் வந்து டிடிஎஸ் பிடிக்கக்கூடாதுன்னு ஒரு காமன் எக்ஸப்ஷன், ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல் ஜென்ரல் எக்ஸப்ஷன் ஃபார் ஆல் தீஸ் மேட்டர்ஸ். அது வந்து 196ல் இருந்தது, இப்போ 393(5)ல் கொண்டு வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் 393(6), 7, 8, 9 இது எல்லாமே என்ன சொன்னோம்னா டிக்ளரேஷன் ரிலேட்டட்னு சொன்னோம். அதில் 6 என்ன சொல்லுதுன்னா இந்த 6 கீழே இருக்கிற பர்சன்ஸ் வந்து டிக்ளேர் பண்ணணும், எனக்கு டிடிஎஸ் பிடிக்காதீங்க அப்படின்னு டிக்ளரேஷன் கொடுக்கணும். அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு டேபிள் 2 கேட்டகரியாக பிரித்து இந்த பர்சன்லாம் டிக்ளேர் பண்ணலாம், இந்த டிரான்சாக்ஷன்ஸ்க்கெலாம் டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 7ல் வந்து அந்த டிக்ளரேஷனை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டிக்ளரேஷன் எப்படி கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்காங்க. 8 அப்படிங்கிறது வந்து இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் டு பை ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட், அதாவது ஓபியூம்பாங்க. அப்போ அந்த ஆஃப் ஷோர் பேங்கிங் யூனிட் பே பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடையாதுங்கிற ஒரு கேப், அந்த எக்ஸப்ஷன், காமன் எக்ஸம்ஷன். ஸோ ஜென்ரலாகவே இதுக்கு டிடிஎஸ் கிடையாதுங்கிறதையும் 8ல் போட்டிருக்காங்க. 9ல் வந்து ரிலேட்டிங் டு நியூ பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட், இதுக்கும் வந்து டிடக்ஷன் கிடையாது. அப்போ 6 to 9ல் வந்து இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களுக்கு டிக்ளரேஷன் மூலமாக டிடிஎஸ் கிடையாது, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு டிடிஎஸ்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கிளாசிஃபிகேஷன் வந்து 393(3)ல் 6 to 9ல் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. 4 சப்செக்ஷன் 6, 7, 8, 9. 10 வந்து கிராசிங் அப். நார்மலாக வந்து டிடிஎஸ்ஸை வந்து டிடெக்ட் பண்ணி கொடுக்கணும். ஒருவேளை அந்த ரிலவெண்ட் பேயி வந்து என்னால் டிடிஎஸை பேர் பண்ணிக்க முடியாதுன்னா என்ன பண்ணணும்? கிராஸ் அப் பண்ணணும் இல்லையா? அந்த கிராஸ் அப்போட கான்செப்டை தான் வந்து 195(a)ல சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 393(10)ல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதையும் வந்து தேவ் கிளாசிஃபைட் வித்தின் 393, தனி செக்ஷனாக இல்லாமல். அண்ட் நிறையா செக்ஷனில் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு டிடிஎஸ் ப்ரொவிஷன் வென் ஷுட் டேக்ஸ் பி டிடக்டட் அப்படிங்கும்போது கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் எர்லியர். கரெக்டா? கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் எர்லியர் அப்படின்னா நிறையா செக்ஷன்ஸில் இருக்கும். இப்போ 194(c)ஓ ஜேஓ எல்லாத்துலேயுமே என்ன இருக்கும்? கிரெடிட் ஆர் பேமெண்ட் விச் எவர் இஸ் எர்லியர். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா 194(c)லையோ ஜேலையோ என்ன இருந்திருக்குன்னா கிரெடிட் அப்படிங்கும்போது அந்த பார்ட்டியை கிரெடிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருந்தா கூட ஆர் எந்த அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணியிருந்தா கூட டிடிஎஸ் பிடிக்கணும். ஸோ கிரெடிட் அப்படிங்கும்போது நாட் ஸ்பெசிஃபிக், இட்ஸ் அ வெரி ப்ராட் டேர்ம். யாரை வேணாலும் கிரெடிட் பண்ணிக்கலாம், எந்த அக்கௌண்ட்டை வேணாலும் கிரெடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதான் 393(11) அப்படின்னு கொண்டு வந்து இந்த செக்ஷன் 393 கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டிசிஎஸ் ரிலேட்டடான ரீவேம்ப், அதாவது செக்ஷன் 394ல் டிசிஎஸ் பற்றின கொண்டு வந்திருக்காங்க. அதாவது முன்னாடி 206(c)ல இருந்தது, இப்போ 394. இன்ஃபேக்ட் டிசிஎஸ் முன்னாடியுமே எல்லா டிசிஎஸ்மே 206(c)ல தான் இருந்துச்சு. 1(1)(c), 1(f), 1(g), 1(h)ன்னு வரிசையாக எல்லா டிசிஎஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸும் வித்தின் டிசிஎஸ் தான்
206C தான் இருந்துச்சு. இப்போ வந்து 394ல ஒரே டேபிளாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ முன்னாடி 1 சீரீஸ் ஃபுல்லாகவே 1ன்னு இருந்தது எல்லாமே இப்போ 1 2 3 4 5ன்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி அதோட ரேட்டு. ஃபினான்ஸ் ஆக்ட் 2026ல இதோட ரேட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஆல்கஹாலுக்கு வந்து 1% 2% ஆயிடுச்சு. 10 to leave 5ல இருந்து 2ஆக குறைச்சிருக்காங்க. சேல் ஆஃப் டிம்பர் 2 இருந்ததுனால கை வைக்கல. ஸ்கிராப் இஸ் ஆல்சோ 1 2 ஆயிடுச்சு. மினரல்ஸ் ஆல்சோ 1 2. மோட்டர் கார் நோட்டிஃபைட் குட்ஸை மட்டும் கை வைக்கல, ஒன்னாவே விட்டுட்டாங்க அப்படியே. இட்ஸ் நோ 1% தான். எல்ஆர்எஸ் அதாவது லிபரலைஸ் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் மூலமாக ஃபாரின் பேமெண்ட்ஸ் அனுப்புகிறேன் அப்படின்னா அது முன்னாடி 5% 20%, அதாவது எஜுகேஷன் மெடிக்கலுக்கு 5ம் மற்றதுக்கு 20 இருந்தது. இப்போ வந்து 2 and 20ன்னு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அண்டர் 20 lakhsன்னு. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கு முன்னாடி வந்து 5 and 20, 10 வரைக்கும் 5ம் 10க்கு மேலே 20 இருந்தது. இப்போ ஃப்ளாட் அட் 2% ஆக்கிட்டாங்க. ஸோ தட்ஸ் ஆல்சோ பிக் ரிலீஃப். நெக்ஸ்ட் பார்க்கிங் லாட் டால் பிளாஸாவில் வந்து 2% இருந்தது, 2% தான். ஸோ இதில் பெரிய ரிலீஃப் ஃபினான்ஸ் ஆக்ட் 2026லன்னு பார்த்தா இந்த ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் வந்து 20 வரைக்கும் இருந்தது வந்து 2ன்னு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறது. இது பெரிய ரிலீஃப். ஏன்னா நிறைய பேர் தே கீப் சென்டிங் மணி, தே கீப் ட்ராவலிங். ஸோ அவங்களுக்கு இந்த ரிடக்ஷன் இருக்கிறது வந்து இஸ் அ வெரி பிக் பூஸ்ட். ஸோ இதுதான் வந்து டிசிஎஸோட ரீவேம்ப். ஸோ ஒவ்வொரு டிசிஎஸ் கிளாஸும் 206 இருந்ததை 394ல் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுதான் செக்ஷன் 394. இப்போது டிசிஎஸ் பொறுத்த வரைக்கும் மற்ற கிளாஸஸ் இருந்துச்சுல, அதாவது 206Cல இந்த 1 சீரீஸ் ஃபுல்லாகவே ரேட்ஸ் ரிலேட்டட். 1 இல்லாமல் இருக்கிறது ஃப்ரம் செக்ஷன் 2லேருந்து சப்செக்ஷன் 2லேருந்து இருக்கிறத வந்து எப்படி குரூப் பண்ணியிருக்காங்கன்னா, ஐ ஹவ் கிளாசிஃபைட் ஒரு சிம்பிளிஃபிகேஷனுக்காக அந்த ஒவ்வொரு செக்ஷனும் எப்படி எதை பற்றி பேசுது அப்படிங்கிறதுக்காக ஐ ஹவ் கிளாசிஃபைட். பவர் டு கலெக்ட் வந்து 206C 2லையும் 4லையும் இருந்தது. இப்போ 394 to 6 அது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். வி ஹவ் டிஸ்கஸ் தட் இயர்லியர். அதே டிசிஎஸ் ரேட்ஸ் அதுவும் இப்போ நம்ம போன ஸ்லைடில் பார்த்தோம் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு. டிசிஎஸ் வந்து கலெக்ட் பண்ண வேண்டான்னு டிக்ளரேஷன் கொடுக்கலாம், சர்டிஃபிகேட் அப்டைன் பண்ணலாங்கிறது வந்து இப்போ 394 2 to 5ல கவர் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸ் சர்டிஃபிகேட் அதாவது டிடக்ஷனுக்காக கொடுக்க வேண்டிய சர்டிஃபிகேட் வந்து முன்னாடி 3 கிளாஸில் இருந்தது வந்து இப்போ 395 3 and 4ல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. டிசிஎஸோட கம்ப்ளைண்ட்ஸ் அதாவது ரிட்டன் ஃபைலிங், அதோட ஆர்டர், அந்த மாதிரி இருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டிங் வந்து 397 3ல் மொத்தமாக புல்லட் பாயிண்ட்ஸாக கொண்டு போயிட்டாங்க. ஃபெயிலியர் டு கலெக்ட் அதோட இன்ட்ரெஸ்ட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதாவது அசசி இன் டிஃபால்ட் அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து தே ஹவ் நவ் கிளாசிஃபைட் அண்டர் 398. போர்டோட பவர்ஸ், அடிஷ்னல் கைட்லைன்ஸ், அடிஷ்னல் இது இஷ்யூ பண்ணலாங்கிறதுலாம் வந்து 1 and 4ல் கொண்டு வந்துட்டாங்க. டெஃபினிஷன்ஸ் 206Cல எக்ஸ்பிளனேஷன் ஏல 1ஓட எக்ஸ்பிளனேஷன் 1C and Gல இருந்ததை வந்து வெவ்வேறு செக்ஷனுக்கு ரிலவெண்ட் செக்ஷன்ஸ்க்கு மூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 2(1) கொண்டு போயிட்டாங்க. 206C(1) எக்ஸ்பிளனேஷனில் வந்து ஃபாரஸ்ட் ப்ரொடியூஸ் அப்படிங்கிறத வந்து 394(6)ல் டிஃபைன் பண்ணிட்டாங்க. 1C and 1G ரிலவெண்ட் மோட்டர் வெஹிக்கிள் இந்த மாதிரி இருக்கிற டெஃபினிஷன்ஸ் வந்து 402 கொண்டு போயிட்டாங்க. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ்னா என்ன, மோட்டர் வெஹிக்கிள்னா என்ன அப்படிங்கிறதுலாம் வந்து 402 கொண்டு வந்துட்டாங்க. இதை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், டெஃபினிஷன்ஸ் எப்படி மூவ் பண்ணியிருக்காங்கிறத இன் டிஃப்ரெண்ட் பிளேஸ். ஸோ நவ் டெஃபினிஷன்ஸ் ஆர் ஆல் அந்தந்த ரிலவெண்ட் செக்ஷன்ஸுக்கு மூவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ரிடண்டன்ட் அப்படின்னு ஒமிட்டட் அப்படின்னு இந்த கிளாஸஸ்லாம், அதாவது இந்த 1Gயோட 1H to 1G இதெல்லாம் வந்து ரிலவெண்ட் டு அந்த ஃபாரின் ரெமிட்டன்ஸில் ஒரு சில பீரியடுக்கு இருந்தது, ஒரு சில பவர்ஸ், ஒரு சில கைட்லைன்ஸ், இதெல்லாம் வந்து ரிடண்டன்ட்டுங்கிறதுனால they have removed it completely. இப்போ now we have understood how it has been transitioned, how it has been revamped. இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக ஒரு செக்ஷனை படித்து புரிஞ்சுக்கலாம், ரைட்? ஒரு 194Cனா எப்படி நான் இங்கே வந்து மூவ் ஆயிருக்கு, வேர்டிங்ஸ் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறது ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு சில செக்ஷனை வச்சு நான் எக்ஸாம்பிளாக பண்ணுறேன். 393(1)க்கு 194C பார்க்குறேன். 1லே அதர் கேட்டகரிக்கு ரெண்ட் 194 IBயோட ரெண்ட்டு, 393(2)க்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனும், 393(3)க்கு பார்ட்னரோடதையும் வச்சு ஒவ்வொரு 393(1)க்கு ஒரு செக்ஷன், ஒரு 393(2)க்கு ஒன்று, 393(3)க்கு ஒன்றுன்னு வெவ்வேறு கேட்டகரிக்கு ஐ வில் அண்டர்ஸ்டாண்ட். கடைசி ஐ வில் ஆல்சோ எக்ஸ்பிளைன் ஆன் டிடிஎஸ் ஆன் ESOPோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, எப்படி ரீஃப்ரேஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் ஒரு பியூட்டிஃபுல் டிரான்சிஷன், அதை பற்றியும் ஐ வில் டிஸ்கஸ். ஸோ அகெயின் கீப் லிசனிங், அப்போ தான் அந்த ஒவ்வொரு சின்ன சின்ன மூவ்மெண்ட், சின்ன சின்ன சேஞ்சஸ்ங்கிறதும் யூ வில் பி ஏபிள் டு கிராஸ்ப் இட். ஸோ இந்த டீப் டைவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்ஷன் வந்து 194C. இந்த 194C வந்து 1961ல் ஃபஸ்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனி பர்சன் ரெஸ்பான்சிபிள்
பேயிங் எனி சம் டு ரெசிடென்ட் அப்படின்னு என்ன கான்ட்ராக்ட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு எப்போ டிடெக்ட் பண்ணணும், டைம் ஆஃப் கிரெடிட் ஆர் சச் சம் கான்ட்ராக்டட் டு த டைம் ஆஃப் பேமெண்ட், என்ன மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட் விச் எவர் இஸ் இயர்லியர்னு கொடுத்துட்டு என்ன ரேட் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இதுதான் 194C பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போது இது வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நம்ம வேற மாடலில் இதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆக்ட் 2025 செக்ஷன் 391 அப்படிங்கிறது காமனாக ரெசிடென்ட்ஸுக்கு பே பண்ணுறது இஸ் இன்க்ளூடட். அப்போது 194Cயில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் பார்ட் இருக்குல்ல, அதாவது எனி பர்சன் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிறது இங்கே என்ன கொடுத்துட்ருக்காங்கன்னா credited or paid or distributed to the person specified in column C. அதான் அந்த எனி பர்சன் ரெஸ்பான்சிபிள் வந்து காலம் சியில் கொடுத்துட்றாங்க, ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணுறது அப்படின்றாங்க. இந்த டைம் ஆஃப் கிரெடிட் பார்ட்டை வந்து இங்கே கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த 391 என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு பில்டப் கொடுக்குறாங்க. ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணுறதுல வந்து சிலது கிரெடிட்டில் இருக்கலாம், சிலது பேமெண்ட்டில் இருக்கலாம், ஆர் இதில் விச் எவர் இஸ் இயர்லியர் அப்படிங்கிறாங்க. அது மாதிரி இங்கே பார்த்தா credited, paid, distributed, ஏன்னா டிவிடெண்ட்லாம் டிஸ்ட்ரிபியூஷன் ரிலேட்டட்ல, அதனால காமன் வேர்டு மொத்தமாக creditor ஆர் பெய்ட் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் அந்தந்த கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்ளிகபிள் அப்படிங்கிறதுக்காக they have commonly said. இதை கிளாஸிஃபை பண்ணிடுறேங்கிறாங்க, டேபிளாக கிளாஸிஃபை பண்ணிடுறாங்க. ஸோ இப்போது இந்த டேபிள் அப்படிங்கும்போது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சீரியல் நம்பர் ஏ, அதாவது 1 2 3 குரூப்பிங்க்கு நேச்சர் ஆஃப் இன்கம் என்ன கேட்டகரி, யாருக்கு பே பண்ணால் பேயர் யாராக இருக்கணும், அதாவது எல்லாருக்கும் உண்டா, எனி பர்சனா இல்லை நம்ம 194Jலலாம் இருக்கும் இல்லையா, பிஸ்னஸ் டர்ன் ஓவர் மோர் தேன் 1 crore, ப்ரொஃபஷன் ரிசிப்ட்ஸ் மோர் தேன் 50 lakhs, இவங்கன்னா மட்டும்தான் அப்ளிகபிள் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்னா, மற்றபடி இருக்கிற இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்க்கு அப்ளிகபிள் இல்லை அப்படின்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாங்க, தே ஹவ் கவர்ட் இட் அண்டர் பேயர் கேட்டகரியில். நெக்ஸ்ட்டு ரேட்டும் த்ரெஷோல்ட் லிமிட் ரெண்டையுமே வந்து காலம் டியில் ஸ்பெசிஃபை பண்ணிடுறாங்க. இப்போ 194Cயை நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்ப்போம். 194Cயில் என்ன சொல்கிறாங்க, ஃபார் கேரிங் அவுட் எனி ஒர்க் இன்க்ளூடிங் லேபர் சப்ளை இன் பர்சூவன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பிட்வீன் கான்ட்ராக்டர் அண்ட் அ ஸ்பெசிஃபைட் பர்சன் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இங்கே என்ன சொல்லிடுறாங்கன்னா 6 அப்படிங்கிற கேட்டகரியில் கான்ட்ராக்டர், ஃபீஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் ரெண்டையுமே கம்பைன் பண்ணி செக்ஷன் 6ல் பண்ணிடுறாங்க. அதாவது 194C கான்ட்ராக்ட், 194J ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் சர்வீசஸ், 194M அதே கான்ட்ராக்ட் ப்ரொஃபஷனல் சர்வீசஸில் இருக்கக்கூடிய ஒரு அடிஷ்னல் கேட்டகரி. இந்த மூணுமே என்ன பண்ணிடுறாங்க 61, 62, 63 அப்படின்னு ரீக்ரூப் பண்ணிடுறாங்க. ஸோ இதுதான் வந்து 6 கீழே, அதில் 1ங்கிறது கான்ட்ராக்ட், 1 தான் வந்து 194Cயோட ரீப்ளேஸ்மெண்ட். இங்கே என்ன சொல்லிடுறாங்க, ரேட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ இவங்க ரேட்டை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா 1ல் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா இந்த பார்ட்டை வந்து பியில் கொடுத்துட்றாங்க. அதாவது என்ன நேச்சர் ஆஃப் டிரான்சாக்ஷன் அப்படின்னு 194Cயில் கொடுத்துருந்ததை காலம் பிக்கு மூவ் பண்ணிட்டாங்க, ரைட். அப்போது கேட்டகரியை வந்து சீரியல் நம்பரில் கொடுத்துட்டாங்க, ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷனை வந்து வித்தின் தட் காலம் பியில் கொடுத்துட்டாங்க. இந்த காலம் பியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வேர்ட் பாருங்கள், கான்ட்ராக்டர் அண்ட் டெசிக்னேட்டட் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்பெசிஃபைட் பர்சன் கொடுத்துருக்காங்க. ஏன் மாற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஸ்பெசிஃபைட் பர்சன் அப்படிங்கிறத வந்து ஆக்ட் 2025 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பர்சன் ஆஃப் இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் whose turnover, business turnover is more than a crore, ப்ரொஃபஷனல் ரிசிப்ட் இஸ் மோர் தேன் 50 lakhs, அவங்களுக்கு மட்டும்தானே நிறையா செக்ஷன் அப்ளிகபிள், 194J, 194I, 194Hன்னு சொல்லி எல்லா செக்ஷனும் யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப்ஆர் இருந்தால் அந்த கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்க்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஆக்ட் 2025 அதோட எக்ஸ்பிளனேஷன், அதோட டெஃபினிஷனை ஸ்பெசிஃபைட் பர்சன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 194Cயில் நான் கொடுத்துருக்க ஸ்பெசிஃபைட் பர்சனை ஆக்ட் 2025 வேறு ஏதாவது ஒரு வேர்டு யூஸ் பண்ணணும், ஸ்பெசிஃபைட் பர்சன்னு யூஸ் பண்ண முடியாது. ஏன், 194Cயில் கொடுத்துருந்த ஸ்பெசிஃபைட் பர்சன் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய லிஸ்ட்டு, கவர்மெண்ட், ப்ரைவேட் கம்பெனி, ஃபேர்முங்கிற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து இவங்களுக்கெல்லாம் நான் கான்ட்ராக்டராக இருந்தாங்கன்னா நான் டிடிஎஸ் பிடிக்கணும்னு ஒரு பெரிய லாங் லிஸ்ட்டு, அதில் ஒரு லிஸ்ட்டும் வந்து இந்த இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப் பற்றியும் இருக்கும். அப்போ இந்த லிஸ்ட்டை வந்து என்ன கால் பண்ணுறாங்கன்னா, தே ஆர் காலிங் இட் அஸ் டெசிக்னேட்டட் பர்சன். அப்போது ஆக்ட் 1961 194Cயில் ஸ்பெசிஃபைட் பர்சன்னு சொல்லியிருந்த லிஸ்ட்டு மாறலை, வேர்டு மாறிடுச்சு.
டெசிக்னேட்டட் பர்சன் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து they have done. சரி, நவ் மூவிங் ஆன். இந்த சி தெரிஞ்சுக்கிட்டோம், காலம் ஏ பார்த்துட்டோம், பி பார்த்துட்டோம், சி பார்த்துட்டோம். முக்கியமான விஷயம் இருக்குல்ல 1%, 2%, இது எங்கே கவர் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா காலம் டி. காலம் டியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1% இண்டிவிஜுவல் ஹெச்யூஎஃப், 2% அப்படின்னு சொல்லி இங்கே கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ ஒரு 194 சியில் இருந்ததை ஃபஸ்ட்டு 2 லைன் ஐட்டம் 391 வருது, அடுத்த 3 லைன் ஐட்டம் காலம் பியில் வருது, அடுத்த 4 ஐட்டம் திருப்பி 391 வருது. 1%, 2%ங்கிறதும் ரேட்டில் வந்துடுது. சரி, இங்கே லிமிட் இருந்துச்சு இல்லை, த்ரெஷோல்ட் லிமிட், அது என்னவா கொடுத்துருந்தாங்க 194C5ல கொடுத்துருந்தாங்க. தட் இஸ் 30,000க்கு எக்ஸீட் ஆலன்னா நெகட்டிவ் கண்டிஷன், டஸ் நாட் எக்ஸீட் 30,000னா டிடிஎஸ் வேண்டாம் அப்படின்னு கொடுத்தாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா அதே தான் 30,000 ஃபார் எனி சச் சம், 1 lakh ஃபார் அக்ரிகேட். இந்த 1 lakhங்கிறது எங்கே கொடுத்துருந்தாங்க, ப்ரொவிசோவில் கொடுத்துருந்தாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆக்ட் 2025ல ப்ரொவிசோவை தூக்கி போட்டோம். அதாவது ப்ரொவிசோங்கிற கான்செப்டை தூக்கி போட்டோம். அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டோம், அடிஷ்னல் கேட்டகரி சப்கிளாஸாக த்ரெஷோல்ட் லிமிட்டில் பியில் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வாட் வி ஹவ் டன் வித் ரெஸ்பெக்ட் டு 194C. ஸோ நவ் ப்ராபப்ளி உங்களுக்கு ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் இல்லையா. ஆனால் இதை இன்னும் படிக்கிறதுக்கு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கிற மாதிரி தானே இருக்குது. ஒன்னில் ஒரு லைனை அங்கே படிக்கணும், ஒரு லைனை இங்கே படிக்கணும் அப்படின்னு. அதுக்கு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் சம் டைம். ஐம் கோயிங் டு கிவ் யூ அ வெரி கிளியர் டேபிள். அந்த டேபிளில் பார்த்தா சிம்பிளாக நீங்கள் வந்து யூ கேன் ஜம்ப் இன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இப்படி தான் டிடிஎஸ், இதுதான் டிடிஎஸ், இதான் ரேட்டு, இதான் லிமிட்னு சொல்லி யூ கேன் ஈஸிலி ஜம்ப் இன். ஸோ அதுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்பெசிஃபிக் செக்ஷன்ஸை கவர் பண்ணிவிட்டு ஐ வில் கிவ் யூ தட் குவிக் கைடு ஃபார் இன்டர்பிரட்டிங் நியூ ஆக்ட் 2025ஓட டிடிஎஸ். சரி, இன்னும் ஒரு பார்ட் வந்து என்னன்னா, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு, அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். வேர் எனி சம் ரெஃபர் டு சப்செக்ஷன் 1 இஸ் கிரெடிட்டட் டு த சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். அதை இங்கே என்ன பண்ணிட்டாங்க 393(11)ல் கொண்டு போயிட்டாங்க. ஸோ அந்தந்த செக்ஷன் 194C, ஜேல இது எல்லாத்துலேயுமே சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டுங்கிற ஒரு தனி ப்ரொவிசோவாவோ தனி எக்ஸ்பிளனேஷனாவோ தனி சப்செக்ஷனாவோ கொடுத்துருந்ததை now they have completely moved to 393(11). அங்கங்க போட்டிருந்ததை ஒரே இடத்துல சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஸோ காமன் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த செக்ஷனுக்கு மட்டும் எனக்கு இருக்கான்லாம் நான் பார்க்க வேண்டாம். கிரெடிட்டட் அப்படின்னாலே கிரெடிட்டட் டு சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டும் இன்க்ளூடட், ஜென்ரலாகவே இன்க்ளூடட். இதுக்கு வந்து நான் வந்து இந்த டிரான்சாக்ஷனுக்கு இன்க்ளூடடா இல்லையான்லாம் நான் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. அதான் 393(11). ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன ஆயிருக்கு 194C ஆயிருக்கு. இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நம்ம என்ன விட்டோம் அப்படின்னா, வேர் எனி சம் இஸ் ப்ரொவைடட் ஒர்க் அப்படிங்கிறத வந்து எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோன்னு கொடுத்துருந்தாங்க. மென்ஷன் இன் சப் கிளாஸ் இ ஆஃப் கிளாஸ் 4 ஆஃப் எக்ஸ்பிளனேஷன். இங்கே தான் என்ன கொடுத்துருந்தாங்க, ஒர்க்கோட டெஃபினிஷன். இப்போது டிடிஎஸோட எல்லா டெஃபினிஷனும் எங்கே போயிடுச்சுன்னா செக்ஷன் 402ல் மூவ் ஆயிடுச்சு. அப்போ 402ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளாஸ் 47 சப் கிளாஸ் இல ஒர்க்கை பற்றி டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்போது எக்ஸாக்டாக வாட் எவர் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஒர்க் ஹஸ் நவ் கம் டு செக்ஷன் 402 கிளாஸ் 47ல் டிஃபைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணணுமா இன்க்ளூட் பண்ண வேண்டாமா, மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ளூட் பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறதோட அந்த ஸ்பிளிட் இருக்கு இல்லையா, அக்ரிகேட் பில்லு ஸ்பிளிட்டாக இருக்கிறது, அதை பற்றி they have given it in நோட்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ நோட்டுங்கிறது என்னென்னா எக்ஸ்பிளனேஷன் ப்ரொவிசோ மாதிரி now they have given it as note. ஸோ note will give you better clarity on a particular concept. ஸோ அதான் நோட். ஸோ இப்போ செக்ஷன் 194C பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லியிருந்தேன், இதுக்கெல்லாம் டிடிஎஸ் இல்லை 194C தான், ஆனால் எக்ஸப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தது வந்து தனியாக 393(4)ல் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, ஸ்டேட் பண்ணியிருக்காங்க, டேபுலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ 393(4)ஓட ஸ்ட்ரக்சர் என்னென்னா, சீரியல் நம்பர், எது சம்மந்தப்பட்ட டிடக்ஷன், அதாவது ரெஃபரன்ஸ் டு தட் சீரியல் நம்பர், எந்த செக்ஷனில் எந்த சப்செக்ஷனில் எந்த சீரியல் நம்பர் அப்படிங்கிறதும், அதோட கண்டிஷன்ஸ் என்ன, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் டிடிஎஸ் கிடையாது அப்படிங்கிறது. ஸோ இப்போ பார்த்தா கான்ட்ராக்டர் ரிலேட்டடாக வந்து சீரியல் நம்பர் 8ல், அதாவது 393(4)ஓட டேபிளில் சீரியல் நம்பர் 8ல் அந்த லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்போது அதில் வந்து ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் பிளையிங், ஹையரிங் ஆர் லீசிங் ஆஃப் குட்ஸ். அது ரிலவெண்ட்டாக என்ன சொல்லியிருந்தாங்க, டிடிஎஸ் கிடையாது. ஆனால் எப்போ கிடையாது, டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஸோ இதை வந்து 194(6) and 7ல் கொடுத்துருந்ததை கம்பைன் பண்ணி 393(4)ல் இதுதான் கண்டிஷன்,
ஸோ அப்போ அந்த கண்டிஷனுக்கு என்ன டிக்ளரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற 6 and 7 கம்பைன் பண்ணி இங்கே கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸப்ஷன் இருக்கா இல்லையா நான் எங்கே வந்து பார்க்கணும்? 393(4)ல் பார்க்கணும். 393(1)ல் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்? 194(c)ல் டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணணும். அதாவது புது 393(1)ல் சீரியல் நம்பர் 6(1) படி 194, அதாவது கான்ட்ராக்டுக்கு டிடிஎஸ் பிடிக்கணுங்கிறத பார்த்துட்டோம். ஏதாவது எக்ஸப்ஷன் இருக்கா அப்படிங்கிறத எங்கே வந்து பார்க்குறோம்? 393(4)ல் வந்து பார்க்குறோம். இவ்வளோ தான் பண்ணணும். 393(1)ல் கவர்டான்னு பார்க்கணும். அப்புறம் 393(4)ல் எக்ஸப்ஷனில் இருக்காங்கிறத பார்க்கணும். இன்னொரு எக்ஸப்ஷன் என்ன? where such is provided for personal purposes. ஸோ 194(c)(4)ல் பர்சனல் பர்பஸ்க்காக டிடிஎஸ் கிடையாதுன்னு சொல்லியிருந்தது. அதாவது கான்ட்ராக்டுக்கான டிடிஎஸ் கிடையாது. இப்போ நான் ஒரு பர்சனலாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதோட டிடிஎஸ்க்கு 194(c) வராது அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்க? 393(4)ல் இங்கே கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க பி. ஸோ ஏ அண்ட் பி ரெண்டு எக்ஸப்ஷன். ஒன்று பிளையிங் ஹையரிங் விச் வாஸ் given in 194(c) 6 and 7. Another is relevant to personal purpose which was given in 194(c)(4). ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் கான்ட்ராக்ட், ரைட்? அப்போ நான் பிரித்து இப்போ மொத்தமாக 194(c)யை எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீப் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம புரிஞ்சிருக்கோம். தட் இஸ் 393(1)ல் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க, காலம் பி, காலம் சி, காலம் டியில் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க, 393(4)ல் டிடக்ஷன்ஸ் எக்ஸப்ஷன் எப்படி கிளைம் பண்ணியிருக்காங்க, நோட் எப்படி கவர் பண்ணியிருக்காங்க. அப்போ நோட்டும் நம்ம பார்த்தோம், விச் இஸ் ஸ்பெசிஃபிக்லி ரிலேட்டிங் டு டெஃபினிஷன் அண்ட் ஜிஎஸ்டி இன்க்ளூட் பண்ணியிருக்கு, மெட்டீரியல் காஸ்ட்டுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ரிலவெண்ட் மேட்டரும் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னது? 194(c) கம்பைன்டு எல்லாமே. நவ் ஐ எம் டன். 194(c) பற்றி எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் அபவுட். இந்த 194(c)ல புரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் நம்ம we have covered. But one little point which I need to cover is சில definitions which was given in 194(c) இப்போ 402க்கு மூவ் ஆயிடுச்சு. அதாவது 402ங்கிறது என்ன அப்படின்னா இன்டர்பிரட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதுக்கெல்லாம் டெஃபினிஷன் வேணுமோ, டிடிஎஸ் சாப்டர் ரிலேட்டடாக எதுக்கெல்லாம் டெஃபினிஷன் வேணுமோ செக்ஷன் 402ல் இருக்குது. டிடிஎஸ் டிசிஎஸ் சம்மந்தப்பட்ட எல்லா டெஃபினிஷன்ஸும் 402ல் இருக்குது. ஸோ 402ல் ஸ்பெசிஃபைட் பர்சன் இருந்தது. அந்த 194(c)ல பேசணும் இல்லையா, பெரிய லிஸ்ட்டு. அதை இப்போ என்ன சொல்கிறாங்க? டெசிக்னேட்டட் பர்சன். லிஸ்ட்டு மாறலை, ஜஸ்ட் முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் 1ல் இருந்தது, இப்போ 11ல் மாறி இருக்கு. குட்ஸ் கேரேஜ்னா என்ன அப்படிங்கிறது 2ல் இருந்தது 18, அதாவது கிளாஸ் 2 ஆஃப் எக்ஸ்பிளனேஷனில் இருந்தது, இப்போ 402ல் 18 கிளாஸில் மாறிடுச்சு. கான்ட்ராக்ட்னா என்ன அப்படிங்கிறது 3ல் இருந்தது 10, ஒர்க்னா என்னங்கிறது 4ல் இருந்தது 47ல் மூவ் ஆயிடுச்சு. அப்போ இது எல்லாமே என்ன சொல்கிறோம் நம்ம? we are specifically talking about 402ல் எப்படி கிளாஸிஃபை ஆயிருக்குன்னு. இதில் உங்களுக்கு நான் ஒரு முக்கியமான ஒரு டெஃபினிஷனை பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்கம் டேக்ஸில் வந்து இது ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஃபன்னியாக இருக்கும்னு கூட சொல்லலாம். அதாவது பார்த்தா குட்ஸ் கேரேஜ் அப்படிங்கிறது வந்து செக்ஷன் 194(c) எக்ஸ்பிளனேஷன் 2ல் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. என்ன டெஃபினிஷன்னா, குட்ஸ் கேரேஜ் ஷால் ஹேவ் த மீனிங் அசைன் டு இட் இன் எக்ஸ்பிளனேஷன் டு சப்செக்ஷன் 7 ஆஃப் செக்ஷன் 44(AE). 44(AE)ங்கிறது என்ன? லெஸ் தேன் 10 குட்ஸ், நாட் மோர் தேன் 10 குட்ஸ் டியூரிங் த இயர் வச்சிருந்தா லாஜிஸ்டிக்ஸ் பிஸ்னஸ், குட்ஸ் கேரேஜ் பிஸ்னஸில் இருக்கவங்க ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன் ஃபாலோ பண்ணுறதுக்கு 44(AE) படி பண்ணலாம். சப்செக்ஷன் 7ல் எக்ஸ்பிளனேஷனில் குட்ஸ் கேரேஜ்னா என்னன்னு டெஃபினிஷன் கொடுத்துருந்தாங்க. அதே டெஃபினிஷனை இங்கே ஃபாலோ பண்ணுங்கிறாங்க. சரி, இப்போ 44(AE)க்கு போவோமா? 44(AE)ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ்பிரஷன் ஆஃப் குட்ஸ் கேரேஜ் ஷால் ஹேவ் த ரெஸ்பெக்டிவ் மீனிங் அசைன் டு தெம் இன் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட். அப்போது நான் 44(AE)க்கு போனாலும் எனக்கு மீனிங் கிடைக்காது. நான் எங்கே போகணும்? இன்கம் டேக்ஸை விட்டு வெளியில் போய் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் போய் பார்க்கணும். அங்கே என்ன சொல்லியிருக்காங்க? மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் செக்ஷன் 2 கிளாஸ் 14ல் குட்ஸ் கேரேஜ்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது we need not get into that. பட் கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, அதில் வேற ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ரெஃபரன்ஸில் போனால் திருப்பி வேற ஒரு ரெஃபரன்ஸ், ஒரு அப்படியே சீரீஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மாதிரி சில இடங்களில் அது இன்கம் டேக்ஸில் பண்ணியிருப்பாங்க. சரி, இப்போ ஆக்ட் 2025ல் இதை மாற்றிருக்காங்களான்னு பார்த்தா இல்லை. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அதே மாதிரி குட்ஸ் கேரேஜில் ஷால் ஹேவ் த மீனிங் அசைன் டு இன் 5811D. 5811Dங்கிறது என்ன? 58ங்கிறது ப்ரிசம்டிவ் டாக்ஸேஷன், 5811Dங்கிறது இதோட ஸ்பெசிஃபிக் எக்ஸ்பிளனேஷன். சரி, 11Dயில் என்ன சொல்லியிருக்காங்க? ரெஃபர் மோட்டர் வெஹிக்கிள் ஆக்ட். ஒன்றும் மாறல. என்ன மாறி இருக்கு?
எக்ஸ்பிளனேஷன் டு சப்செக்ஷன் 7 ஆஃப் செக்ஷன் 44A செக்ஷன் 58(11D) சின்னதாக இருக்குது, அவ்வளோதான், வேறு எந்த சேஞ்சும் இல்லை. குட்ஸ் கேரேஜ் மீனிங் புரியணும்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டில் பார்க்கக்கூடாது, எங்கே பார்க்கணும், மோட்டர் வெஹிக்கிள் ஆக்டில் போய் பார்க்கணும். ஸோ இதுதான் 402ஓட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட். ஸோ எல்லா டெஃபினிஷனும் குரூப் பண்ணியிருக்கு, பட் எல்லா டெஃபினிஷனும் அங்கேயே டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, சில இது வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை we have to see to this. ஒரு வழியாக நெக்ஸ்ட் செக்ஷன் போகலாம். 194C கவர் பண்ணிட்டோம். இப்போ 194IB அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 194IBலையுமே இதே மாதிரி கிளாசிஃபிகேஷன், அதாவது 194IBயோட பேசிக்ஸ் பேயிங் டு அ ரெசிடென்ட் அப்படிங்கிற கேட்டகரி, அப்புறம் இந்த அட் த டைம் ஆஃப் பேமெண்ட் தேர் ஆஃப் இன் கேஷ், இதெல்லாம் என்னென்னா 393(1)ல் ஜென்ரலாக கொடுத்துட்டாங்க. இது 194Cக்கும் அதே தான், 194IBக்கும் அதே தான். சரி, அப்போ எங்கே மாறி இருக்குன்னு கேட்டால் 194IBயில் other than those referred to in the second proviso to section 194I. அப்போது 194Iங்கிறது யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்? நார்மல் இண்டிவிஜுவல் HUF, அதாவது அந்த பிஸ்னஸ் டர்ன் ஓவர் நாட் மோர் தேன் 1 crore, ப்ரொஃபஷனல் ரிசிப்ட்ஸ் நாட் மோர் தேன் 50 lakhsங்கிற அந்த ஸ்பெசிஃபைட் பர்சன் கேட்டகரி இருக்குல்ல, அந்த பர்சன் இல்லாதவங்க, ஒரு காமன் மேன், அவங்க 50,000க்கு மேலே ரெண்ட் பே பண்ணால் 2% TDS பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் 194IB. அதை இங்கே எப்படி ரெஃபர் பண்ணியிருக்காங்கன்னா, இன்கம் பை வே ஆஃப் ரெண்ட்டுங்கிறது எந்த கேட்டகரி? 2(1) பர்சன் அதர் தேன் ஸ்பெசிஃபைட் பர்சன். ஸ்பெசிஃபைட் பர்சன்னா யார் சொன்னேன்? செக்ஷன் 402ல் என்ன டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா, இண்டிவிஜுவல் HUF whose business turnover exceeds 1 crore, professional receipts exceeds 50 lakhs. இவங்கள தான் ஸ்பெசிஃபைட் பர்சனுங்கிறோம். இவங்களுக்கு மட்டும்தான் செக்ஷன்ஸ் லைக் 194J, H, I இதெல்லாம் அப்ளிகபிள். அப்போது IB 194M இதெல்லாம் யாருக்கு அப்ளிகபிள்? அதர் தேன் ஸ்பெசிஃபைட் பர்சன். அதை தான் இங்கே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரேட் இஸ் 2%, த்ரெஷ்ஹோல்ட் இஸ் 50,000. சரி, இப்போ செகண்ட் பார்ட் இருந்துச்சுல 194IBலே செகண்ட் பார்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க? டைம் ஆஃப் கிரெடிட் அப்படிங்கிறது they have given it in 393(1)ல பேசிக்ஸில் கொடுத்துட்டாங்க, அதாவது இங்கே ரெஃபர் பண்ணிட்டாங்க, அதனால தட் இஸ் irrelevant இப்போ. ஆனால் அடுத்த பார்ட் என்ன? 194IBயில் எப்போ டிடெக்ட் பண்ணணும்னா கிரெடிட்லாம் கிடையாது. எப்போ டிடெக்ட் பண்ணணும்? லாஸ்ட் மந்த் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் ஆர் லாஸ்ட் மந்த் ஆஃப் த டெனன்சி whichever is earlier. அப்போது வெக்கேட் பண்ணால் ஒரு மாதம், வெக்கேட் பண்ணலைன்னா ஒரு மாதம் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சு, அதை நோட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ 194IB2ல் இருந்ததை நோட்டாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க? இன் சீரியல் நம்பர் 21, அதாவது ரெஃபர்ஸ் டு தட் ரெண்ட். டேக்ஸ் ஷால் பி டிடெக்டட் ஆன் சச் இன்கம், கிரெடிட் ஆஃப் ரெண்ட், பேமெண்ட். ரைட்டா? அப்போ கிரெடிட் ஆஃப் ரெண்ட் அண்ட் பேமெண்ட்டுங்கிறது இந்த லைன், இதை கவர் பண்ணிட்டாங்க. whichever is earlier for the last month of the tax year or last month of tenancy. அப்போ கிரெடிட்டோ பேமெண்ட்டோ whichever is earlier அது மட்டும் பத்தாது. 194IBயில் அடிஷ்னல் சிச்சுவேஷன் என்ன? வருஷத்தில் ஒரு தடவை தான் டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த ஒரு தடவை எப்போ? லாஸ்ட் மந்த் ஆஃப் த டேக்ஸ் இயர் ஆர் லாஸ்ட் மந்த் ஆஃப் டெனன்சி. இங்கே லாஸ்ட் மந்த் ஆஃப் ப்ரீவியஸ் இயர், லாஸ்ட் மந்த் ஆஃப் டெனன்சி இருந்ததை ரீஃப்ரெஷ் பண்ணிட்டாங்க. அப்போது 194IB2ல இந்த கண்டிஷன் ஆஃப் ரிலவெண்ட் டு எப்போ பீரியட், அதாவது மந்த்லி பண்ண வேண்டாம், ஆனுவலி பண்ணால் போதுங்கிறது நவ் இட் இஸ் கிவன் வயா நோட் இன் ஆக்ட் 2025. சரி, இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கிளாஸ் இருக்குது 194IBயில். நான் இதை டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுங்கிற பர்பஸே இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷன் தான். எந்த சுச்சுவேஷன்னா 206A அப்ளிகபிலிட்டி. அதாவது the provisions of section 203A is not applicable, provisions of section 206A ஒரு situation. 203Aங்கிறது என்ன? tax deduction and collection account number. அப்போது நார்மலாக TDS and TCSக்கு எனக்கு TAN இருக்கணும். ஆனால் 194IB படி நான் TDS பிடிக்கிறதுக்கு எனக்கு TAN வேண்டாம். இது எங்கே சொல்லியிருந்தாங்க? 203A நாட் அப்ளைன்னு எங்கே கொடுத்துருக்காங்க? 194IBயில் கொடுத்துருக்காங்க. அப்போ 203A டாக்ஸ் அபவுட் அப்ளையிங் டேக்ஸ் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பர். நான் அதை போய் டைரெக்டாக படித்தா அப்ளை பண்ணிவிடுவேன். 194IBயில் வந்தால் தான் என்ன சொல்கிறாங்க? தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. அப்போ அதை இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹவ் நவ் கவர்ட் அண்டர் 397(1)லே, அதாவது எங்கே டேக்ஸ் டிடக்ஷன் கலெக்ஷன் அக்கௌண்ட் நம்பரை பற்றி பேசியிருக்காங்களோ, அதாவது ஈக்குவலண்ட் ஆஃப் 203A, அதே செக்ஷனில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, the provisions of clause A shall not apply to the person required to deduct tax under serial number 213152.
2(1)ங்கிறது 194 IBயோட ரெண்ட். 3(1)ங்கிறது ரிலவெண்ட் டு யுவர் ப்ராப்பர்ட்டி, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி வேர் யூ மோர் தேன் 50 lakhsக்குள்ள இருந்தா. 5(2)ங்கிறது ரிலேட்டிங் டு யுவர் இந்த 194M மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதுக்கெல்லாம் வேண்டாம், என்ன வேண்டாம், டேன் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத டேன் எங்கே வாங்கணும்னு சொல்லியிருக்காங்களோ அங்கேயே சொல்லிடுறாங்க. இட்ஸ் மோர் ரிலவெண்ட்ல. டேன் வாங்கணும்னு சொல்கிறாங்க, அடுத்த கிளாஸில் என்ன சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் டேன் வாங்காத. அப்போ இட்ஸ் மோர் ரிலேட்டபிள். ஸோ திஸ் இஸ் ஒன் மூமெண்ட் தட் தே ஹவ் டன் இன் ஆக்ட் 2025. நெக்ஸ்ட் 206A என்ன, பேன் இல்லைன்னா ஹையர் டிடக்ஷன். எவ்வளோ ஹையர் டிடக்ஷன்? 20%. ஆனால் 194IBக்கு 20% கிடையாது. இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு 1 month ரெண்டல். It is restricted to 1 month rental. So now அதையும் எங்க சொல்லிட்டாங்கன்னா 397(2)ல that is relevant to this 206A ஓட provision பத்தி சொல்லும்போது tax is required to be deducted as per B1. அதாவது இந்த 2(1) relevant-ஆ நான் பிடிக்கணும் அப்படின்னா the deduction shall not exceed the amount of rent payable. அப்போ எங்க சொல்லிடுறாங்க, எங்க 206A பத்தி பேசியிருக்காங்களோ அங்க சொல்லிடுறாங்க நீ 206A அப்ளை பண்ணு, ஆனா ரெண்ட்டுக்காக அப்ளை பண்ணுறதா இருந்தால் 1 month ரெண்டலோட ஸ்டாப் பண்ணிடு. எந்த ரெண்ட்டு? 194IBயில் கவர் பண்ணுற ரெண்ட்டு. நம்மளோட ஆக்ட் 2025ல சீரியல் நம்பர் 21 ஆஃப் 393(1)ல் இருக்கக்கூடிய ரெண்டல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ரைட். நவ் இந்த ஸ்பெசிஃபைட் பர்சன் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது 194IBயில் வந்து அதர் தேன் ஸ்பெசிஃபைட் பர்சனுங்கிறது இப்போ நான் சொன்ன மாதிரி எனி பர்சன் நாட் பீங் அன் இண்டிவிஜுவல் ஹூஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் பேயிங் டு அப்படின்னு கொடுத்துருந்ததில்ல. ஒரு ப்ரொவிசோ எங்கே கொடுத்துருப்பாங்க, அந்தந்த செக்ஷனில் 194Aல, Hல, Iல, Jல, Rல, இது எல்லாத்துலேயும் ஏங்கிறது இன்ட்ரெஸ்ட் அதர் தேன் இன்ட்ரெஸ்ட் ஆன் செக்யூரிட்டிஸ், H இஸ் கமிஷன், I இஸ் ரெண்ட், J இஸ் ப்ரொஃபஷன், R இஸ் பெர்க்யூசிட்ஸ். இதுலலாம் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் ஒன்லி அப்ளிகபிள் ஃபார் non-individuals or non-HUF. Individual HUF இருந்தால் எப்போ அப்ளிகபிள்? when business turnover exceeds 1 crore, ப்ரொஃபஷன் எக்ஸீட்ஸ் 50 lakhs. அவங்க மட்டும்தான் டிடெக்ட் பண்ணணும், மற்ற இண்டிவிஜுவலுக்கு கிடையாது. இது என்ன பண்ணிட்டாங்க, 402ல ஒரு டெஃபினிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அங்கே என்ன சொல்லிட்டாங்க, ஸ்பெசிஃபைட் பர்சன் மீன்ஸ் எனி பர்சன் நாட் பீங் இண்டிவிஜுவல் ஹூஸ் டோட்டல் கிராஸ் ரிசிப்ட்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் கேரிட் ஆன் எக்ஸீட் ஆனால் அப்ளிகபிள். அப்படி நீங்கள் வந்து டஸ் நாட் எக்ஸீட், இங்கே என்ன சொல்கிறாங்க, எக்ஸீட் ஆனால் அப்ளிகபிள். இங்கே என்ன சொல்லிடுறாங்க, எக்ஸீட் 1 crore அப்ளிகபிள். அப்போது இந்த பர்சனுக்கு மட்டும் TDS applicability comes relevant to these clauses. 194A, H, I, J, Rக்குலாம் வந்து this is applicable. ஸோ இங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா காலம் பியை பற்றி சொல்லும்போது they will talk about, காலம் சியில் சொல்லும்போது they will talk about person, ஸ்பெசிஃபைட் பர்சனுக்கு மட்டும்தான் அப்ளிகபிளுங்கிறாங்க. 194IB M இந்த மாதிரி ப்ரொவிஷனுக்குலாம் என்ன சொல்கிறோம், அதர் தேன் ஸ்பெசிஃபைட் பர்சனுக்கு அப்ளிகபிள். ஸோ இதுதான் வந்து இதோட கிளாசிஃபிகேஷன் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் தட் இஸ் ரிலேட்டட் டு ஸ்பெசிஃபைட் பர்சன். ஸோ இப்போ 194IBக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 194E. ஸோ இப்போ 393(1)ங்கிறது எதை பற்றி பேசணும், பேமெண்ட் மேட் டு ரெசிடென்ட். 393(2)ல என்ன பேச போகிறோம்னா பேமெண்ட் மேட் டு நான் ரெசிடென்ட்டை பற்றி பேச போகிறோம். ஸோ நான் ரெசிடென்ட்டுக்கு பே வேண்டிய எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் 393(2)ல கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தமாக ஐ திங்க் 19 டிரான்சாக்ஷன்ஸ் நினைக்கிறேன், அது எல்லாமே மொத்தமாக தே ஹவ் கவர்ட் இட். ஐ திங்க் 17 டிரான்சாக்ஷன்ஸாக கவர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 194E பற்றி நம்ம எப்படி டீப்பாக வி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு இட் இஸ் சேஞ்சிங். ஸோ 194E என்ன சொல்லியிருக்குன்னா, வேறு எனி இன்கம் இஸ் ரெஃபர் டு 115BBA பெய்ட் டு அ நான் ரெசிடென்ட், ஸ்போர்ட்ஸ்மேனாக இருக்கலாம், என்டர்டெய்னாக இருக்கலாம், அசோசியேஷனாக இருக்கலாம். Credit of such income to the account or at the time of payment whichever is yearly, deduct income tax thereon at the rate of 20%. சரி, இது இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னா 393(2)ல ஒரு டேபிள், எத்தனை டிரான்சாக்ஷன், 17 டிரான்சாக்ஷன்ஸ். அந்த 393(2)ஓட டேபிளோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா, A சீரியல் நம்பர், B இன்கம், C இஸ் பேயி, D இஸ் பேயர், E இஸ் ரேட். இதில் ஒரு ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா, பேயர் அங்கேயும் இருந்துச்சு, எங்கே இருந்துச்சு, பேமெண்ட் டு ரெசிடென்ட்டுக்கும் இருந்துச்சு, பட் பேயி இல்லை. அங்கே வந்து பேயி ரிலேட்டடாக தேர் வாஸ் நோ டிரான்சாக்ஷன். கரெக்டாக இப்போ 194IBயில் நம்ம நேச்சர் ஆஃப் சம் பேயர் த்ரெஷ்ஹோல்ட், ஸோ பேயி கிடையாது. ஸோ திஸ் பார்ட் வாஸ் நாட் தேர் இன் 190, அதாவது 393(1) பேமெண்ட் டு ரெசிடென்ட் கிடையாது. அதே மாதிரி ரேட்டில் என்ன இருந்துச்சு, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட்டும் இருந்துச்சு. ஏன்னா நான் ரெசிடென்ட்ஸுக்கு பே பண்ணுறதோட
ப்ரொவிஷன்ஸில் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் வந்து ஜென்ரலி கிடையாது. இட் இஸ் அப்ளிகபிள் ஃப்ரம் ரூபி 1. அதான் வந்து ரேட் மட்டும் இருக்குது, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கிடையாது. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்சர்வேஷன். ஆனால் இதை நம்ம வந்து ஆக்ட் 1961 படிக்கும்போது இது நமக்கு மைண்டில் ஏறி இருக்காது. நான் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ணுறதுக்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு இட் வுட் நாட் ஹவ் பீன் தேர் இன் அவர் மைண்ட். பட் இப்போது இது பார்க்கும்போது தான் புரியுது கிடையாது அப்படிங்கிறது. ஓகே, கம்மிங் டு தட், இப்போ 115 BBA அப்படிங்கிறது which says that these income are taxable at 20% flat. No slab rate, no company-oda rate கிடையாது, this nothing, none of them is applicable. Straight away it is 20%. Now அதோட equivalent section is 211. அவ்வளோதான், சிம்பிள். நவ் சேம் 3% ஸ்போர்ட்ஸ் பர்சன், என்டர்டெய்னர், நான் ரெசிடென்ட், அதுவும் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. பேமெண்ட் பை எனி பர்சன். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பேமெண்ட் பை வேறு எனி இன்கம் இஸ் பேயபிள் டு நான் ரெசிடென்ட், அவ்வளோதான். ஸோ எனி பர்சன் பேயிங், ரேட் 20%, வேறு எந்த சேஞ்சுமே கிடையாது. அப்போது ஒரு சிம்பிளாக ஒரு 194E இருந்ததை ஒரு டேபிளாக சீரியல் நம்பர், அகெயின் நேச்சர் ஆஃப் இன்கம் ஆர் சம், பேயி யார், பேயர் யார், ரேட் யார் அப்படிங்கிற ரேட் என்ன அப்படிங்கிறத கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. அதான் 194E. இது வந்து 393(2)க்கு பேமெண்ட் டு நான் ரெசிடென்ட். 393(3) என்ன சொன்னோம், பேமெண்ட் டு எனி பர்சன். ஸோ 1 இஸ் ரெசிடென்ட், 2 இஸ் நான் ரெசிடென்ட், 3 இஸ் எனி பர்சன். எனி பர்சனுக்கு நான் என்ன எக்ஸாம்பிள் எடுக்க போகிறேன்னா 194T. ஏன்னா அஃப்கோர்ஸ் ஐ எம் அ ப்ராக்டிசிங் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், அதனால் பார்ட்னர்ஷிப்பை பற்றி பேசலாமேன்னு சொல்லி ஆஸ் அ பார்ட்னர் இன் அ பார்ட்னர்ஷிப் firm I'll talk about 194T. Now 194T வந்து any person being a firm responsible for paying any sum in the nature of salary, remuneration, commission, bonus at the time of credit, at the time of payment, whichever is earlier அப்படின்னு கொடுத்து no deduction when it is 20,000. இதில் லிமிட் இருக்குது, ரைட், இதில் லிமிட் இருக்குது. ஸோ நான் 194T வந்து நவ் இட் இஸ் கிவன் இன் 393(3). என்னவா இருக்குது, டேபிள். டேபிளோட ஸ்ட்ரக்சர் என்ன, சீரியல் நம்பர், B இஸ் நேச்சர் ஆஃப் இன்கம், பேயர், ரேட், த்ரெஷ்ஹோல்ட். ஸோ 393(1)ல் என்ன டேபிள் பார்த்தோமோ அதே டேபிள் மாடல். 393(2)க்கு மட்டும்தான் பேயி எக்ஸ்ட்ரா, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் கிடையாது. 393(1)க்கும் 3க்கும் 393(1), 393(3)க்கு சேம் டேபிள் மாடல். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சீரியல் நம்பர் 7ல் they have given about same, இங்கே என்ன டிரான்சாக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்துருக்காங்க. எனி பர்சன் பீயிங் அ ஃபர்ம் மட்டும்தானே பார்ட்னருக்கு பே பண்ணுவாங்க. ரேட் இஸ் 10%, த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் இஸ் 20,000. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ இதுதான் 393(1), 393(2), 393(3) which explains everything about TDS. அந்த 41 செக்ஷன்ஸையும் கம்பைன் பண்ணி 2 செக்ஷனாக மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் 393(3) is only for all the TDS. சரி, அப்போ 392 என்ன சொன்னோம், சேலரி ரிலேட்டட்னு சொன்னோம். அதாவது 192 இஸ் நவ் 392, 192 192A நவ் 392. இதை பற்றி நான் டீப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது, பிகாஸ் இட்ஸ் இப்போ நான் எப்படி பேசணும்னோ அதே மாதிரி தான் அங்கே. பட் அங்கே டேபிள்லாம் கிடையாது. 192 இஸ் 392ல் கவர் பண்ணியிருக்காங்க, 192A 392ல் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ நத்திங் எல்ஸ். சரி, அப்போ இதை ஏன் ESOP மட்டும் நான் தனியாக பேசணும் அப்படின்னு பார்த்தா, I wanted to explain ஒரு particular concept which is beautifully redefined in New Act 2025. So that was when timing of tax deduction of ESOP. அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம். ஸோ இப்போ இந்த எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷனை பற்றி இந்த டைமிங் ஆஃப் டேக்ஸ் டிடக்ஷன் வந்து ஆக்ட் 1961ல் 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் எக்ஸாக்டாக வரிகள் மாறாமல் அப்படியே ரிப்ளிகேட் பண்ணியிருந்தாங்க. அதாவது 191(2) டைரக்ட் பேமெண்ட் அப்படிங்கும்போது ESOPக்கு எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிறது 191(2)ல். 192(1)(c)ல் சேலரி ஓட TDSல ESOPக்கு எப்படி டிடெக்ட் பண்ணணும்னு சேம் கான்செப்ட். திருப்பி 156(2) நோட்டீஸ் ஆஃப் டிமாண்ட், ESOPோட TDSக்கு எப்போ நோட்டீஸ் ஆஃப் டிமாண்ட் அனுப்பணும் அப்படிங்கிறது 156(2)ல் கொடுத்துருந்தாங்க. அப்போது 3 டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸில் சேம் விஷயத்தை அதே டெய்லர் அதே வாடகைங்கிற மாதிரி எக்ஸாக்டாக என்ன பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஆக்ட் 2025 என்ன பண்ணிட்டாங்க, பியூட்டிஃபுல்லாக 3 இடத்துல இல்லை, ஒரே இடம். எங்கே, 289(3)ல் மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. மிச்சம் 2 இடத்துலையும் போய் 289(3) பாரு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுறாங்க. ஸோ நவ் த ரெஃபரன்ஸ் லீட்ஸ் டு 289(3) அண்ட் இட் இஸ் நாட் ரிப்ளிகேட்டட் இன் ஈச் செக்ஷன், ரைட். ஸோ இதுதான் பண்ணியிருக்காங்க. வில் சி திஸ். 192(1)(c)ல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, செக்ஷன் 80 IACயில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனியாக இருந்தால்
1726 அதாவது ESOP கொடுத்துருந்தா ஏப்ரல் 21க்கு அப்புறம் அசஸ்மெண்ட் இயர் ஏப்ரல் 21க்கு அப்புறம் இந்த டைம் பீரியடுக்குள்ளே டிடிஎஸை பே பண்ணணும் அப்படிங்கிறது எங்கெங்கே கொடுத்துருக்காங்க 192 1C 191 to 156 2 இந்த 3 இடத்துலையுமே கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ 48 months from the end of the relevant assessment yearனு கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்க 392.3 அதாவது இதோட ஈக்குவலண்ட்டில் வந்து ரெஃபர் டு 289.3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. 289ங்கிறது என்ன அப்படின்னா முன்னாடி இருந்த 156 தான் இப்போ 289. ஸோ 289.3ல செக்ஷன் 17(1)D அதான் ESOPோட ரீப்ளேஸ்மெண்ட், அதாவது 17(2) ஓட ரீப்ளேஸ்மெண்ட் தான் 17(1)D. செக்ஷன் 140ங்கிறது 80 IAC அதாவது எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்போட ஈக்குவலண்ட் டேர்ம் வந்து செக்ஷன் 140. 48 months வந்து 60 months ஆயிடுச்சு அப்படின்னா டைம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா இல்லை. என்ன பண்ணியிருக்காங்க 48 months வந்து ரிலவெண்ட் அசஸ்மெண்ட் இயர். ஆக்ட் 2025 என்ன இருக்கு டாக்ஸ் இயர். அப்போ டாக்ஸ் இயர்னா +12 48 + 12 60 இப்படி தான் 60. ஸோ there is nothing has changed, it has not been increased to 60. 48 + 12 அப்படின்னு கொண்டு வந்து 60 months ஆக்கிட்டாங்க. ஸோ that is something which is also being taken care. Okay, so that is 60 months from the end of the relevant tax year அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. சரி, நெக்ஸ்ட் இப்போ டீப்பா செக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். அதாவது எப்படி 393ல கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கிறத பற்றி பார்த்தோம். தட் இஸ் 194C பார்த்தோம், 194IB பார்த்தோம், 194E பார்த்தோம், 194T பார்த்தோம், ESOP and TDS பார்த்தோம். சரி, இந்த மாதிரி இருக்கிற செக்ஷன்ஸ் இப்படி பிரித்து கொடுத்துருக்கிறத வந்து நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? இத்தனை நாள் நான் 194C கான்ட்ராக்ட்னா போய் சியில் போய் பார்ப்பேனே, ப்ரொஃபஷனல் ஃபீனா ஜேல போய் மட்டும் படிப்பேனே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் இந்த ஒன் மேப் வில் மேக் யுவர் லைஃப் ஸோ ஈஸி. இந்த மேப் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின், இஸ் யுவர் டிரான்சாக்ஷன் கேம்ஸ், ஹார்ஸ் ரேஸ், லாட்ரி, வித்ட்ராயல், நேஷ்னல் சேவிங் ஸ்கீம், பார்ட்னர்? இந்த 7 டிரான்சாக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம பார்த்த அந்த 7 டிரான்சாக்ஷன் அதாவது டு எனி பர்சன் 393(3)ல இருக்கக்கூடிய 7 டிரான்சாக்ஷனானு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம், we are trying to understand. 393(3)ல இருக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன் அப்படின்னா டிடக்ஷன் 393(3)ல இருக்கு, அதோட ரிலாக்ஸேஷன் நாட் டாக்ஸபிள் அப்படிங்கிறது 393(4)ல சீரியல் நம்பர் 18 and 19ல இது சம்பந்தப்பட்டது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து இல்லை என் டிரான்சாக்ஷன் வந்து கேமு, லாட்ரி இதெல்லாம் கிடையாது, ப்ராப்பர் டிரான்சாக்ஷன் பிஸ்னஸ், ரெண்ட் இந்த மாதிரி டிரான்சாக்ஷன் அப்படின்னா பேயி யாரு, ரைட்? பேயி யாரு? பேயி அப்படின்னா அஃப்கோர்ஸ் யாருக்கு நீ பே பண்ண போற, ஆர் யூ பேயிங் டு அ யாருக்கு பே பண்ண போறல்ல, யாரு உனக்கு பே பண்ண போறா? தட் இஸ் who am I? Am I employer or RPF? Am I going to pay to a resident? Am I going to pay to a non-resident? இந்த இடத்துல எம்ப்ளாயர் ஆர்பிஎஃப்ங்கிறது ரீட் இட் அஸ் எம்ப்ளாயி. ஸோ பேயினா என்ன, நான் யாருக்கு பே பண்ண போகிறேன். அப்போ இந்த எம்ப்ளாயர் ஆர்பிஎஃப்ங்கிறது வந்து ரீட் இட் அஸ் எம்ப்ளாயி. எம்ப்ளாய்க்கு பே பண்ண போறியா, ரெசிடென்ட்டுக்கு பே பண்ண போறியா, நான் ரெசிடென்ட்டுக்கு பே பண்ண போறியா, ரைட்? அப்போது ரீட் திஸ், நான் சொன்ன மாதிரி ரீட் திஸ் அஸ் எம்ப்ளாயி. ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கும், ஸோ இக்னோர் இட். ஸோ எம்ப்ளாயி, பேயி யார்? எம்ப்ளாயி. பேயி எம்ப்ளாயாக இருந்தால் எங்கே பார்க்கணும்? செக்ஷன் 392ல பார்க்கணும். சேலரியாக இருந்தால் 392 1 to 5 and 8ல டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆர்பிஎஃப் இருந்தால் 6 and 7. இன்ஃபேக்ட் 8 என்ன அப்படின்னா ஃபாரின் கரன்சி பற்றி. அதனால் 1 to 5 இஸ் சேலரி, 6 and 7 இஸ் ஆர்பிஎஃப். இதுதான் வந்து சேலரியாக இருந்தால். ரெசிடெண்ட்டாக இருந்தால் 393(1). டிடக்ஷன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது எக்ஸப்ஷன்ஸ் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா 1 to 12ல கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா, கான்ட்ராக்ட்டுங்கிறது சீரியல் நம்பர் 8ல இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 1 to 12ல they have given this. Now நான் ரெசிடெண்ட்டாக இருந்தால் 393(2). எக்ஸப்ஷன் வந்து 393(4)ல சீரியல் நம்பர் 13 to 17. ஸோ 1 to 12, 13 to 17, 18 and 19 இதுதான் 393(4)ஓட கேட்டகரி. அப்போது ரொம்ப சிம்பிள் ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த ஃப்ளோ சார்ட்டை நம்ம ஃபாலோ பண்ணால் ஆக்ட் 2025ல போய் அது என்ன செக்ஷன், என்ன ரேட்டு, என்ன அப்ளிகபிலிட்டி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இஸ் வெரி சிம்பிள், வெரி ஈஸி. All you need is this one sheet, one table, one flow chart, whatever you wanted to call it. இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், இட்ஸ் ஈஸி ரெஃபரன்ஸ். கம்ப்ளீட்டாக ஆக்ட் 1961 மறந்துட்டு 2025 புரிஞ்சுக்க முடியும். திஸ் ஒன் டேபிள், ரைட்? ஸோ இதில் ஒரே ஒரு மிஸ்டேக், எம்ப்ளாயர் ஆர்பிஎஃப் வந்து எம்ப்ளாயின்னு மாற்றிடுங்க. ஓகே,
சரி, இப்போ we have covered all the relevant matters relating to deep understanding related. இப்போ நெக்ஸ்ட் கடைசி பார்ட்னர் என்ன சொன்னேன்னா, என்ன சேஞ்சஸ் ஆயிருக்கு, அதாவது வெறும் செக்ஷன் ரெஃபரன்ஸ் மாறி இருக்குங்கிறது தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா அப்படிங்கிறது, ப்ரொவிஷனே மாறுதா, இன்டர்பிரிட்டேஷனே மாறுதா, நான் ஏதாவது வேற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கணுமா, ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 என்ன சொல்லியிருக்கு டிடிஎஸ் சாப்டரில், இதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சேஞ்ச் வந்து ரிலவெண்ட் டு ரிட்டர்ன் கரெக்ஷன். ஒரு மேஜர் சேஞ்சு. அஃப்கோர்ஸ் there is already lapsed, டைம் லேப்ஸ் ஆகிடுச்சு. ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் மூலமாக ரிலாக்ஸ் பண்ணாதான், அதர்வைஸ் டைம் இஸ் லேப்ஸ். வாட் இஸ் லேப்ஸ்ட் அப்படின்னு கேட்டால், ஆக்ட் 1961 டிடிஎஸ் ரிட்டனும் சரி, டிசிஎஸ் ரிட்டனும் சரி, 6 years ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ஆஃப் த டியூ டேட் ஆஃப் ரிட்டர்ன் வரைக்கும் ரிவைஸ் பண்ணலாம். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா 2018-19 Q4, 2018-19 ஃபினான்ஷியலோட Q4 டியூ டேட் would have been 31st May 2019, ரைட்? அதோட பீரியட் வந்து 1961 படி நான் ரிவைஸ் பண்ணலாம், இப்பயுமே ரிவைஸ் பண்ணலாம். ஆனால் ஆக்ட் 2025 பண்ண முடியாது. ஸோ இந்த எல்லா பீரியடுக்கும் முடிஞ்சு போச்சு, எக்ஸ்பயர்டு. தட் இஸ் 31st March 2026 இந்த இதெல்லாம் எக்ஸ்பயரி ஆயிடுச்சு. ஸோ 1st April என்னால் இந்த பீரியடோட டிடிஎஸ் ரிட்டனை ரிவைஸ் பண்ண முடியாது. சரி, அப்போ 1st April 2026 ரூல் என்ன அப்படின்னு கேட்டால், 6 years வந்து 2 years குறைச்சிட்டாங்க, ரைட்? 2 years குறைச்சிட்டாங்க. ஆக்சுவலி மேக் சென்ஸ். ஏன்னா 6 years முன்னாடி ஆல்ரெடி அந்த பர்சன் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க, ரீஃபண்டோ க்ளோஸோ ஏதோ கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிருக்கும். இப்போ போய் நான் திருப்பி அடிஷ்னலாக போய் டிடிஎஸை கட்டி ரிவைஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணேன்னா டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதனால தான் வந்து நவ் தே ஹவ் மேட் இட் டு வித்தின் 2 years அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதோட ரொம்ப டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு பார்த்தா, வில் டேக் ஃபினான்ஷியல் இயர் 23-24 Q1 to Q3, அதாவது இங்கேருந்து லிங்க் பண்ணலாம். Q1 to Q3, Q3 எடுத்துப்போம். Q3 டியூ டேட் வந்து 31st January 2024 இருந்திருக்கும். ஸோ அதோட டேக்ஸ் இயர் எண்ட் வில் பிகம் 31st March 2024. அதான் எண்ட் ஆஃப் டேக்ஸ் இயர். ஸோ 31st March 2024. அதோட 2 year பீரியட் ends with 31st March 2026. ஸோ எண்ட் ஆஃப் டேக்ஸ் இயர் இஸ் 31st March 2024. 2 years is 31st March 2026. சரி, அதே 23-24 Q4 இருந்தா 31st May 24 is the due date. Tax year end will become 31st March 2025 and expiry is March 27 வரைக்கும் என்னால் பண்ண முடியும். அதே மாதிரி தான் 24-25, 25-26. ஸோ இதெல்லாம் என்னால் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஹவு திஸ் இஸ் ஒர்க்ட் அவுட். ஸோ இந்த பீரியடுக்கு ரிட்டர்ன்ஸ் என்னால் ரிவைஸ் பண்ண முடியும். இந்த 3 பீரியடுக்கு Q4 of 23-24, 24-25 and 25-26. ஸோ இந்த ரிட்டர்ன் கரெக்ஷன் லேப்ஸுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து ஒவ்வொரு பிரேக்கப்போட, அதாவது இயர் எண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும், லேப்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுங்கிறது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இப்போ நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்த நோட்டபிள் சேஞ்சுன்னு பார்த்தா லோயர் டிடக்ஷன். ரொம்ப சிம்பிள் சேஞ்சுங்க, ஆனால் ஒரு ரியலி இம்பேக்ட்ஃபுல் சேஞ்ச் தான் சொல்லணும். என்ன அப்படின்னா, செக்ஷன் 197 லோயர் டிடக்ஷன் பற்றி பேசுகிற செக்ஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மொத்தமாக இருக்கிற 43 செக்ஷனில் 20 செக்ஷனுக்கு மட்டும்தான் லோயர் டிடக்ஷன் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. அப்போ மிச்ச 23 செக்ஷனுக்கு ஐ கேனாட் அப்ளை லோயர் டிடக்ஷன், விச் இஸ் அ லிமிடேஷன். இங்கே ஆக்ட் 2025 அதோட ஈக்குவலண்டான செக்ஷன் 395 சொல்லும் போது வேர்டிங்கை பாருங்க, வேர் டாக்ஸ் இஸ் ரெக்வயர்ட் டு பி டிடக்டட் ஆன் எனி இன்கம் ஆர் சம் அண்டர் திஸ் சாப்டர். அப்போ மொத்தமாக ஓப்பன் பண்ணி விட்டுறாங்க. தே ஆர் நாட் ஸ்பெசிஃபிக்லி கவரிங் செக்ஷன் நம்பர்ஸ், டேபிள் நம்பர், சீரியல் நம்பர்லாம் சொல்லாமல், எதுக்கு இவ்வளோ குழப்பம், போய் சீரியல் நம்பர் டேபிள்னு சொல்லாமல் சிம்பிளாக சொல்லி விட்டுருவோம், மொத்தமாக டிடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடலான்னு சொல்லி மொத்தமாக இந்த சாப்டரில் எந்த செக்ஷனுக்கு வேணாலும் ஐ கேன் கிளைம் அப்படிங்கிறத ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த 197 சேஞ்ச். ஸோ இதுதான் மேஜர் சேஞ்ச், where it is open to all the TDS sections. Lower deduction certificate under section 197. Next, இந்த lower deductionல இன்னொன்று என்னன்னா, TCSக்கும் டிசிஎஸ்ல வந்து முன்னாடி எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, பையர் லைசன்சி லெஸ்ஸி இவங்க அப்ளை பண்ணலாம், ஃபார் லோயர் கலெக்ஷன் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லி கவர்ட் அண்டர் 1 and 1C. 1 and 1C மட்டும்தான் எலிஜிபிள் அப்படின்னா, யோசிச்சு பார்த்தா மோட்டர் வெஹிக்கிள் ரிலேவெண்ட் வந்து 1Fல இருக்கு,
ஃபாரின் ரெமிட்டன்ஸ் ரிலேட்டடாக நான் பே பண்ணுற ஓவர்சீஸ் பேக்கேஜுக்கு பே பண்ணுறதுக்கு வந்து 1Gயில் இருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் சுச்சுவேஷனுக்குலாம் எனக்கு எலிஜிபிலிட்டி கிடையாது. அப்போது ஒரு வெஹிக்கிளுக்கோ ஒரு நோட்டிஃபைட் குட்ஸுக்கோ ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜுக்கோ முன்னாடி நான் லோயர் டிடக்ஷன் வாங்க முடியாது. இப்போ நான் ஃபாரின் டூர் போகிறேன், தேவையில்லாமல் டிசிஎஸை நான் இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு நினச்சேன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. ஐ கேனாட் அப்ளை லோயர் டிடக்ஷன். அதனால தான் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடுறோம், நவ் டிசிஎஸ் ரிலவெண்ட் 3, அதாவது 397(3) என்ன சொல்லுதுன்னா, யூ கேன் அப்ளை ஃபார் எனி திங் ரிலவெண்ட் டு திஸ் சாப்டர். அப்போ இந்த சாப்டரில் எனி பையர் எனி லைசன்ஸ், அதே டேர்ம் தான், பையர் லைசன்ஸ் லெஸ்ஸி. இதில் யாரெல்லாம் இன்க்ளூட் ஆகிறாங்கன்னா, மோட்ரு வெஹிக்கிள் வாங்கும்போது இஃப் ஐ ஃபீல் தட் ஐ நீட் நாட் ஹேவ் டிசிஎஸ் அப்படின்னா ஐ கேன் அப்ளை ஃபார் லோயர் கலெக்ஷன். நோட்டிஃபைட் குட்ஸ், இந்த வாட்ச்சு, போட்டு, இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், இதெல்லாம் ரிலவெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தாலும் ஐ கேன் அப்ளை. ஓவர்சீஸ் டூர் பேக்கேஜ் இதுவும். அப்போ திஸ் இஸ் ஆல்சோ லிமிட்டேஷன்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அ பிக் ரிலீஃப் வித் ரெஸ்பெக்ட் டு லோயர் டிரெக்ஷன் ரிலேட்டடாக. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 வந்து என்ன சேஞ்சஸ்ன்னு பார்ப்போம். அதாவது இந்த ரிலவெண்ட் டாப்பிக்கில் ஃபஸ்ட்டு வந்து ஒர்க்கோட டெஃபினிஷனை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட் 2025 மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா, தேவ் இன்க்ளூடட் 402(47) ஒரு எஃப் கிளாஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது சப்ளை ஆஃப் மேன் பவர் டு அ பர்சன் டு ஒர்க் அண்டர் சூப்பர்விஷன், கண்ட்ரோல் ஆர் டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது 194(c) இருக்குது, தட் இஸ் மேன் பவர் சப்ளைக்காக இருக்குது. பட் நிறைய நேரங்கள் என்ன ஆகுதுன்னா, அந்த மேன் பவர் வந்து ரொம்ப டெக்னிக்கல் மேன் பவராக இருந்தால் இட் இஸ் ஆல்சோ கிளாசிஃபைட் அஸ் 194(j). டிபார்ட்மெண்ட்டில் வந்து அதை 194(j)ன்னு கால் பண்ணுறாங்க. ஸோ irrespective ஆஃப் வாட் எவர் இட் இஸ், மேன் பவர்னு வந்துட்டாலே நான் கொடுத்துட்டேன், அவங்க சூப்பர்விஷனில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில் irrelevant. இட் இஸ் ஆல்வேஸ் 194(c) தான். சப்ளை ஆஃப் மேன் பவர் இஸ் ஆல்வேஸ் 194(c)ங்கிற ஒரு ரொம்ப நாளாக இருந்த ஒரு ஆம்பிக்யூட்டியை வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2026. ஸோ இப்போ 1 ஏப்ரல்லேருந்து 2026 இட் இஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட். அடுத்து நோ டேன், அதாவது இந்த பர்சனுக்குலாம் டேன் வேண்டான்னு சொல்லி நம்ம ஒரு லிஸ்ட்டு பார்த்தோம். அதில் இன்ஃபேக்ட் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். 194 IB பற்றி பார்க்கும்போது 395 வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஒரு புது டிரான்சாக்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக. இப்போ 194 IB இருக்குது, இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் இருக்குது, விர்ச்சுவல் டிஜிட்டல் அசட்ஸ் இருக்குது. இதுக்கெலாம் வந்து டேன் வேண்டான் இருக்குது. இப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா 393(2) டேபிள் சீரியல் நம்பர் 17, அதாவது நான் ரெசிடென்ட்டுக்கு நான் பே பண்ணுற அதர் சம், அந்த அதர் சம்மில் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் என்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னா, பையிங் அண்ட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இது ஒரு பெரிய தலைவலி. ஏன்னா ஒரு ரெசிடென்ட் வந்து ஒரு நான் ரெசிடென்ட் இருந்து வாங்கும்போது, அதே ஒரு ரெசிடென்ட் இருந்து வீடு வாங்கும்போது இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி 194 IA ஆட்டோமேட்டிக்காக நோ பேன் வந்துடுது. ஆனால் அதே நான் வந்து நான் ரெசிடென்ட் இருந்து வாங்கினா செக்ஷன் 195 ஜம்ப் இன் ஆயிடுது இல்லையா. அப்போது ஐ நீட் டு ஹாவ் அ டேன் படி நான் டிடிஎஸ் பிடிச்சி டிடிஎஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணி ஆஸ் அ காமன் மேன் ஐ வில் நாட் பி ஏபிள் டு டூ இட் ஆன் மை ஓன். ஐ நீட் சம் ஒன் சப்போர்ட். அப்போது ரொம்ப கிளவராக இப்போது இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 என்ன பண்ணிட்டாங்கன்னா, எதுக்கு இந்த ஒரு பிரிவினை, ரெசிடென்ட் டு ரெசிடென்ட்டுக்கும் ரெசிடென்ட் டு நான் ரெசிடென்ட் ஒரே ப்ராப்பர்ட்டி தானே, யார்கிட்டருந்து வாங்கினா என்ன, லெட்ஸ் மேக் இட் காமன் அப்படின்னு சொல்லி இதையும் வந்து தே ஹவ் செட் தட் இட் வில் பி மேட் அஸ் சலான் கம் ஸ்டேட்மெண்ட்டாக கொண்டு வந்துருவான்னு சொல்லி நவ் இட் இஸ் அலைன்ட் வித் சிமிலர் பர்ச்சேஸ் ஃப்ரம் ரெசிடென்ட். ஸோ அப்போது சேம் ஆஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ். நெக்ஸ்ட் எலக்ட்ரானிக் லோயர் டிடக்ஷன். அதாவது லோயர் டிடக்ஷன் இப்போ இது வரைக்கும் நம்ம பண்ணிகிட்டு இருந்தது எல்லாமே ஆன்லைனில் ஃபைல் பண்ணுவோம், ஆனால் மேனுவலாக சில டீட்டெயில் கேட்பாங்க, போய் மீட் பண்ணுவோம் ஆஃபீஸரை. ஸோ டிடிஎஸ் ஆஃபீஸரை மீட் பண்ணி தான் மோஸ்ட்லி நம்ம கேஸை க்ளோஸ் பண்ணுவோம். வில் நாட் கெட் லோயர் டிடக்ஷன் சர்டிஃபிகேட் வித்தவுட் மீட்டிங் த ஆஃபீஸர். யூஸ்வலி ப்ராக்டிஸ் அதான். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சில கேசஸில் இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி அப்ரூவ்ட் ஆர் ஆட்டோமேட்டிக்லி ரிஜெக்டட். ரெண்டுமே அப்ரூவும் ஆகுன்ட்ருக்காங்க, ரிஜெக்டும் ஆகுன்ட்ருக்காங்க. பட் கம்ப்ளீட்லி எலக்ட்ரானிக்லி வெரிஃபைட் அண்ட் அப்ரூவ்ட் ஆர் ரிஜெக்டட்ன்ட்ருக்காங்க. அப்போது நோ மேனுவல் இன்டர்வென்ஷன், பியூர்லி கம்ப்ளீட்லி ஃபேஸ்லெஸ். ஸோ இப்போ இருக்கிற ப்ராசஸில் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேடாக போகிறாங்க. என்னது, கம்ப்ளீட்லி ஃபேஸ்லெஸ்ஸாக போயிட்டு நவ் தே ஆர் மேக்கிங் இட் எலக்ட்ரானிக். ஆனால் இதுக்கு என்னென்னா எல்லாருக்கும் வராதுங்கிற மாதிரி தான் தே புட். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, based on conditions to be prescribed. அப்போ இது எல்லா அப்ளிகேஷனுக்கும் இது அப்ளிகபிள் கிடையாது. சில கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனான்னு சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஹெட் டு ப்ரிஸ்கிரைப் த கண்டிஷன்ஸ். நெக்ஸ்ட் மோட்டர் ஆக்சிடென்ட் கிளைம். மோட்டர் ஆக்சிடென்ட் கிளைம் இந்த ஃபினான்ஸ் ஆக்ட் 2026 என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தே ஹேவ் மேட் இட் எக்ஸம்ட்.
எக்ஸம்ட் இன்கமில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதாவது செக்ஷன் 11 ஆஃப் ஆக்ட் 2025ல ரிலவெண்ட் ஸ்கெடியூல்ஸில் இதையும் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ இண்டிவிஜுவலுக்கு பே பண்ணுற மோட்டர் ஆக்சிடென்ட் கிளைம் வந்து நாட் டாக்ஸபிள், இட் இஸ் எக்ஸம்ட்னு சொல்லி ஃபினான்ஸ் ஆக்ட் 2026ல பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அது வேற டாபிக். இப்போ அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய டிடிஎஸ் டிடக்ஷன், அதாவது அதோட ரிலவெண்ட் அமௌண்ட்டுக்கு இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய டிடிஎஸ் அமௌண்ட்ஸ் வந்து முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 50,000 வரைக்கும் கொடுத்துருந்தா டிடிஎஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த 50,000 வந்து நான் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ்ட், டிடிஎஸ் கிடையாது, அமௌண்ட்டும் டாக்ஸபிள் கிடையாது. ஸோ தெர் இஸ் நோ கான்சிக்வன்ஸ் ஆஃப் இன்கம் டேக்ஸ் ஃபார் ரிலவெண்ட் டு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் இந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நவ் தே ஆர் changed accordingly to give this exemption in income from other sources also. Relevant change has been given in serial number 7 of 393(4). 393(4) என்ன, இதுக்கெல்லாம் டிடிஎஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்கிறது. அதில் சீரியல் நம்பர் 7 ரிலேட்ஸ் டு இந்த இன்ட்ரெஸ்ட் ரிலவெண்ட் மேட்டர், அதாவது 194A சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு நவ் தே ஹவ் சேஞ்ச்டு. என்ன மாடிஃபை பண்ணியிருக்காங்க, இண்டிவிஜுவல்ஸுக்கு நோ டிடக்ஷன் irrespective ஆஃப் த அமௌண்ட், நான் இண்டிவிஜுவல்ஸுக்கு 50,000 வரைக்கும் டிடிஎஸ் கிடையாது. ஸோ இதுதான் வந்து சேஞ்ச். நெக்ஸ்ட் பார்ட் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அலைனிங் வித் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. அதாவது என்னென்னா ஆக்ட் 1961ல இருந்துச்சு அந்த ப்ரொவிஷன், 2025ல இருந்திருக்கணும், ஆனால் இல்லை. அதை வந்து மிஸ்டேக், இட்ஸ் லைக் பக் மாதிரி. ஸோ அதை வந்து ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சேஞ்ச். நோட் 3ல வந்து ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து தப்பாக பண்ணிட்டாங்க. 3(1)ன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஐ திங்க் 3(3)ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நவ் தே ஆர் மாடிஃபைங் இட் டு 3(1). அதாவது ரிலவெண்ட் டு ரெசிடென்ட் இருந்து வாங்குற இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ரெசிடென்ட் டு ரெசிடென்ட். ஸோ அது ரிலவெண்ட்டான ஒரு நோட் நம்பர் வந்து தப்பாக இருந்துச்சுன்னு கரெக்ட் பண்ணியிருக்காங்க. நோ டிடக்ஷன் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன்கம் கிரெடிட்டட் டு கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பேங்க். இப்போ கரண்ட்லி என்ன இருக்குது அந்த சீரியல் நம்பர் 7னா பேங்கிங் கம்பெனி மட்டும்தான் இருக்குது. பட் ஆக்ட் 1961ல கோஆப்ரேட்டிவ் பேங்க்கும் இருக்குது, கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி என்கேஜ் இன் பேங்கிங்கும் இருக்குது. இப்போ அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ தெர் இஸ் நத்திங், நோ சேஞ்ச், தெர் இஸ் நோ அமெண்ட்மெண்ட், இட்ஸ் ஜஸ்ட் டு அலைன் வித் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961. மூணாவது வந்து 400 செக்ஷன் நம்பரில் சப்செக்ஷன் 2ல வந்து இந்த கைட்லைன்ஸோட பவர் பற்றி பேசியிருக்காங்க. அதாவது போர்ட் ஹாஸ் த பவர் டு பாஸ் கைட்லைன்ஸ் வித் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுங்கிறதுல வந்து என்ன மிஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா, இந்த கைட்லைன் இஸ் பைண்டிங் ஆன் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அதாவது இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டி அண்ட் த கன்சர்ன் பர்சன் ஹூ சப்போஸ் டு டிடெக்ட் ஆர் கலெக்ட் ஆல்சோ. அதை வந்து இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. முன்னாடி வந்து இது இல்லாமல் இருந்துச்சு. இந்த பைண்டிங் ஆன் இன்கம் டேக்ஸ் அத்தாரிட்டிங்கிறது வந்து இட் வாஸ் நாட் தேர் இன் டிராஃப்ட், அதாவது ஆக்ட் 2025ல இல்லாமல் இருந்துச்சு. FY 2026ல அதை இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ டு அலைன் வித் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் தானே தவிர, ஆக்ட் 1961 தானே தவிர, மற்றபடி வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போனஸ் கண்டென்ட். ஐ டோல்ட் யூ 2 பார்ட்டாக பிரிக்க போகிறேன். இன்னைக்கு இருந்தே இமீடியட்டாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் ஒரு நெக்ஸ்ட் 3 மந்த்ஸில் தேவைப்படக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமீடியட் யூஸில் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது வந்து நோ டிடக்ஷனோட டிக்ளரேஷன். அதாவது இந்த April 1 வந்துட்டாலே உடனே பேங்க்கில் போயிட்டு வி கிவ் திஸ் டிக்ளரேஷனில், அதாவது சீனியர் சிட்டிசன்ஸ் மெயினாக 15Hல கொடுத்துருந்துருப்பாங்க. அதே மாதிரி மற்ற நான் சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து 15Gல கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை எலக்ட்ரானிக்காக மாற்றுறாங்க. நியூ ஃபார்ம் நம்பர் இஸ் 121. ஸோ இனிமேல் இமீடியட்டாக இப்போ போய் ஃபார்ம் கொடுக்கணுன்னா 15G 15H செல்லாது. நிறைய பேர் வாங்கிட்டு வந்து வீட்டெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இட்ஸ் நாட் வேலிட். ஸோ இனிமேல் 121 ஃபார்ம் தான் பண்ணணும். இட்ஸ் சப்போஸ் டு பி எலக்ட்ரானிக் ஃபார்ம். நெக்ஸ்ட் அதே மாதிரி டிசிஎஸ்க்கு ரிலவெண்ட்டாக கொடுத்துருந்ததில் வந்து 27C இப்போ 127 மாறப்போகுது டிசிஎஸ்க்கும். சலான் கம் ஸ்டேட்மெண்ட், இது ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். 26 QB, QC, QD, QEன்னு 4 இருக்குது. QB இஸ் ஃபார் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, QC இஸ் ஃபார் ரெண்டல், QD இஸ் ஃபார் relevant to this, QE is for virtual digital assets. ஸோ இந்த மாதிரி இருக்க QD இஸ் ஃபார் அந்த 194M, காமன் மேன், கான்ட்ராக்ட், ப்ரொஃபஷனல் ஃபீ ரிலேட்டடாக. இந்த 4 ஃபார்மையும் கம்பைன் பண்ணி 141 ஒரே ஃபார்மாக வச்சிடுறாங்க. ஸோ நவ் அதோட சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது வந்து 16B, 16C, 16D, 16Eன்னு இருந்தது. ஒரே சர்டிஃபிகேட் 132. இதுவுமே வந்து ஒரு டிரான்சிஷன் தான். இன்ஃபேக்ட் இப்போ இமீடியட்டாக நாளைக்கே வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்களா, தட் இஸ் 1 Aprilலேருந்தே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்களாங்கிறது ஆன்லைனில் ரிஃப்ளெக்ட் ஆதாங்கிறத வி ஹேவ் டு செக் அண்ட் வாட்ச்.
இதோட ஃபார்மோட கைடிங் வீடியோவும் நான் நிறையா போட போகிறேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் முத்து சிஏ. Tax holding declaration. So as a chartered accountant, I need to give 15 CB. The assessee taxpayer will give 15 CA. இப்போ that is becoming 145 and 146. So again, that's also a change. இதுவுமே இமீடியட்டாக இனிமே கொடுக்க போகிறதுக்கு 15 CB வேலிட் கிடையாது, 146 கொடுக்கணும். லோயர் டிடக்ஷன் அப்ளிகேஷன் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா 197ல். இட் இஸ் எக்ஸ்பேண்டட் டு ஆல் த செக்ஷன்ஸ். முன்னாடி ஃபார்ம் 13ல் கொடுத்துட்டு இருந்தது, இப்போ 128. டேக்ஸ் ரெசிடென்சி சர்டிஃபிகேட் நான் ரெசிடென்ட் டிடிஏ பெனிஃபிட் வாங்கணும்னா ஃபார்ம் 10F நான் அப்ளை பண்ணணும். இப்போ புது ஃபார்ம் இஸ் 41. ஸோ ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ் இஃப் யூ ஹேவ் டு அப்ளை ஃப்ரம் 1st April இஃப் யூ ஹேவ் டு அப்ளைனா யூ ஹேவ் டு அப்ளை ஃபார்ம் 41 இன்ஸ்டெட் ஆஃப் ஃபார்ம் 10F நான் ரெசிடெண்ட்டாக. அதே ரெசிடெண்ட்டாக நான் டிஆர்சி வாங்கணும் அப்படின்னா முன்னாடி அப்ளிகேஷன் வாஸ் இன் 10FA, தேவர் இஷ்யூயிங் இட் இன் 10FB. நவ் இட் இஸ் 42 and 43 ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து இமீடியட்டாக இன்றைக்கி இருந்தே நான் அப்ளை பண்ணணுன்னா எனக்கு இந்த ஃபார்ம்லாம் நான் யூஸ் பண்ணணுங்கிற அளவுக்கு இமீடியட் யூஸ் இந்த ஃபார்ம்ஸ்லாம். சரி, கொஞ்சம் தள்ளி மேபி ஒரு 2 months 3 months டவுன் த லைன் எனக்கு தேவைப்படக்கூடிய சேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டால் டிடிஎஸ் ரிட்டர்ன். அஃப்கோர்ஸ் ஜூனோட குவார்ட்டரை ஜூலை 31st பண்ணணும். சேலரி இத்தனை வருஷமாக 24Qவில் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நான் இனிமேல் 138ல் பண்ணணும். ரைட். ஸோ தட்ஸ் வாட் த சேஞ்சஸ். அதே மாதிரி டொமஸ்டிக் பேமெண்ட்ஸ் 26Q 140 ஆகிடுச்சு. 27Q foreign payments has become 144. Scrap related, that is TCS related, has become 143. 27EQ has become 143. So இதெல்லாம் தான் changes to the TDS returns ஓட relevant form numbers. சரி, ஃபைனலாக குவார்ட்டர்லி நான் சர்டிஃபிகேட் கொடுப்பேன், ஆனுவலி சர்டிஃபிகேட் கொடுப்பேங்கிறது ஃபார்ம் 16 இருந்தது 130. இது நம்ம சேலரிலையும் பார்த்தோம். மற்ற எல்லாமே 16A கொடுத்துட்டு இருந்தது 131. டிசிஎஸ்க்கு 27Dயில் கொடுத்துட்டு இருந்தது 133. ஸோ இதெல்லாம் தான் சேஞ்சஸ் இன் டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸில் மட்டும். அஃப்கோர்ஸ் நான் அட்வான்ஸ் டேக்ஸ் கலெக்ஷன் ரிக்கவரி அந்த பார்ட்டுக்கு போகல, இன்ட்ரெஸ்ட் அண்ட் அதர் திங்ஸுக்கு. ஏன்னா இதுவே ரொம்ப லாங் ஆகிடுச்சு. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு இன்னும் டிலே பண்ண வேண்டாம்னு பார்த்தேன். ஸோ இதுதான் இது ரிலவெண்ட் மேட்டர்ஸ். இதில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன், டவுட்ஸ் இல்லை ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. தட் வில் என்கரேஜ் அதர்ஸ் டு பார்ட்டிசிபேட் ஆல்சோ. அண்ட் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வித் அலாங் டு யுவர் அதர் குரூப் மெம்பர்ஸ். ஸோ ஸ்ப்ரெட் த நாலேஜ், இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். கடைசியாக வந்து நான் ரெகுலராக சொல்கிறது விச் இஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் இட்ஸ் முத்து சிஏ. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்? பிகாஸ் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு காம்ப்ளெக்ஸ் ஒரு 60-year-old ஆக்ட் 2025ல் மாறுறது வந்து சிம்பிளாக ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இட், ஐ எம் கிளாரிஃபைங் இட். ஸோ லேர்னிங்கை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இந்த சேனலோட அப்ஜெக்டிவே. ஸோ டூ சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் முத்து சிஏ அண்ட் get notified on all the new videos. Thank you. See you soon in another video in It's Muthu CA.